ஹலோ செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் லாவண்யாவுக்கு பர்த்டே. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. இன்னொரு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பிலேட்டட் விஷஸ். ஐ எம் ரியலி சாரி. இவங்க கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. பிகாஸ் நான் எப்போவுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைப்பேன். இவங்களோடது எப்படி மறந்தேன்னு தெரியல, மறந்துட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தால் கண்டிப்பாக ஞாபகத்தில் இருந்திருக்கும், உங்களுக்கு கரெக்டாக போட்டிருப்பேன். இந்த மாதிரி சிலருக்கு நான் மறந்து போயிருக்கலாம். யாருக்கும் அப்படி மிஸ் பண்ணதில் சொல்லிவிட்டு நான் செய்யாமல் இருந்ததே இல்லை. ஏன்னா எப்போவுமே எனக்கு அந்த ஒரு தாட் இருக்கும், கொடுத்தா வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் எப்போவுமே நான் போட முடியல, மறுபடியாவது எப்படியாவது போட்டு அதை இது பண்ணிடுவேன். இல்லை 2-3 பேத்துக்கு சேர்த்து கூட போட்டுலாம் விட்டுருக்கேன். பட் எனக்கு இதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவங்க கேட்கும்போது சுச்சோ நம்ம போடுவோன்னு எதிர்பார்த்துருப்பாங்களே, நம்ம இப்படி விட்டுட்டோமேன்ட்டு. ஐ எம் ரியலி சாரி. ஹார்ட் ஃபெல்ட் சாரிடா, என்னை மன்னிச்சிருக்குமா. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது நீங்கள் கேட்கும்போது. இதுக்காக தான் நான் ரிக்வஸ்ட்டே இனிமேல் கேட்காதீங்க சொன்னேன். ஏன்னா நீங்கள் கேட்டு எனக்கு போட முடியலன்னா எனக்கும் வருத்தம், உங்களுக்கும் அது வருத்தமாக இருக்கும்ல. அதனால தான்டா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பார்க்கலாம், நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது யாருக்காவது ரிக்வஸ்ட்னாலும் நீங்கள் கேட்குறீங்க என்ன பர்சனலாக வந்து, அக்கா இப்போ ரிக்வஸ்ட்டே போட மாட்டிங்களா அப்படின்னு. எனக்கு இப்போ நிறைய இருக்கிறனால போட முடியறது இல்லைம்மா. நல்ல தீமாக இருந்தால் நானே அதில் செலக்ட் பண்ணி கூட சிலருக்கு போகிறேன். இந்த பர்த்டே விஷ் அந்த மாதிரி மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா அதுனா ஒரு சர்டன் டைம் அதுக்குள்ளே நம்ம பண்ணி ஆகணுங்கிற ஒரு இது வந்துடும் எனக்கு. அப்போ நான் வந்து பண்ணணும்னு நினைப்பேன். அப்போ டக்குன்னு என்னோடய டிப்ரெஷனும் என்னமோ கருமம் எனக்கு அந்த நேரத்தில் டக்குன்னு ஸ்டோரி கூட ஞாபகத்துக்கு வந்து மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு ப்ரெஷருக்குள்ளே போயிடுவேன். அதனால் நான் ஃப்ரீயாக இருக்கும் போது நான் பண்ணுறேன். டைம் இருக்கும் போது ஏதோ நானே ஐடியாஸ் கேட்குறேன், நீங்கள் கொடுங்க, நான் பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகே. ஜேகேக்கு தான் 1 ஷாட் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி போட்ட 2 ஷாட்டுக்கூட போனஸ் பாட்டாக இவங்களுக்கு நம்ம பர்த்டே கிஃப்டாக கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதே ஹேட்டியோட போனஸ் பாட் தான். வாங்கடா, நீங்கள் ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் வந்து நீங்கள் வந்து குழந்தைய கொடுத்துட்டு வர்றது அதோட முடிச்சிருப்பேன். அதுக்கு அப்புறத்துலேருந்தே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ வந்து நீங்கள் ஃபிலிக்ஸு, ஹைஜீன் எல்லாமே வந்துட்டு உங்களோட ஸ்டடீஸை முடிச்சிட்டிங்க, 3rd இயர் முடிச்சிட்டிங்க. ஸோ வந்துட்டு இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து உங்கள் பேபிக்கே 1 இயர் ஆக போகுது. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே யோசனையில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து அச்சா அப்படின்னு எழுந்து நிற்கிறீங்க. என்னம்மா முடிவு பண்ணியிருக்க? எதுக்காச்சா? எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு அடுத்ததான் உன் லைஃப்பை பற்றி அடுத்து எந்த ஐடியாவும் இல்லைச்சா. ஃபிலிக்ஸ் அப்பாவில் வரான். அப்போ என்ன, அப்பாவோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கலாம்ல, 2 பேரும் பண்ணலாம். எனக்கு வெளியில் பண்ணணும்னு ஆசை, நான் அப்பாவுக்கு தான் முடியலங்கிறாரு. அதனால் வேறு வழி இல்லை, நம்ம 2 பேரும் அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். நீ பார்த்துக்கோ ஃபிலிக்ஸ், எனக்கு அதிலலாம் எந்த இஷ்டமும் இல்லை அப்படிங்கிறீங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு எத்தனை காலத்தை ஓட்ட போகிற? இப்படியே உட்காந்து மூலையில் உட்காந்து விட்டத்தை பார்த்துட்டே இருந்தா எல்லாம் சரியாயிருமா? நீயும் வெளியில் வரணும் ஹீரா அப்படிங்கிறான். இல்லை, இவ்வளோ வருத்தப்படுற நீ எதுக்கப்புறம் குழந்தைய கொடுத்த? நான் குழந்தைக்கெலாம் ஒன்றும் வருத்தப்படல, பின்ன என்ன? அப்போ அவங்க அப்பா, உன்னோட வருத்தம் எனக்கு புரியுதுமா, உன்னால் ஜேகேவை மறக்க முடியல தானே உண்மை. அது வந்து அச்சா 1 இயர் ஆச்சு, இன்னும் உன் மனசில் அவர் தானே இருக்கார். இல்லை நான் வேறு மாப்பிள்ளை. அச்சா இவ்வளோ கோவம் வருதில்ல, உன்னால் மறக்க முடியாதுல்ல. எனக்கும் புரியுது. அதனால தான் அன்னைக்கு பேசாமல் இருந்தேன். நீ அப்போவே என்கிட்ட வரும்போது வேணாம், இதுதான் உன் வீடு, நீ இருக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. ஆனால் ஏன் சொல்லலை? எனக்கு தெரியும் உன் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்குன்னு. அதனால தான் சரி, இந்த 1 வருஷம் உனக்கு கொஞ்சம் அது மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். அதனால தான் ஜேகேவை நீ மீட் பண்ணாமல் இருந்தப்போ கூட நான் பேசாமல் இருந்தேன். இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. பாப்பாவுக்கு 1 வயசு ஆக போகுது. நீ பாப்பாவை கொடுத்ததெல்லாம் பிரச்சனை இல்லை. தாராவும் என் பொண்ணு மாதிரி தான், அவனும் உன் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறா. ஆனால் நீ ஜேகேவோட சேரணும். அச்சா அது வந்து நான் எப்படி அந்த வீட்டில் உள்ளவங்களோடய நீ வாழ போகிற? உன் ஜேகேவோட தானே வாழ போகிற? நெஞ்சில் கை வச்சு சொல்லு, உனக்கு உன் ஜேகே தப்பானவன்னு தோணுதா? இல்லை உன்னை அவன் கவனிச்சுக்காம தான் விட்டானா? என்ன தான் உன் மேலே கோவத்தை காமிச்சாலும் உன்னை பார்த்துக்காம இருந்தானா? ஃபிலிக்ஸும் ஆமாம்ல, என்ன தான் சொல்லு, மாமா உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டாரு. நீங்கள் அப்படியே ஃபிலிக்ஸை பார்க்குறீங்க. அந்த கிளவி தானடி பேசிகிட்டே இருந்துச்சு. ஃபிலிக்ஸ் அப்படியே சொல்லவும் நீங்கள் அப்படியே அதெல்லாம் சரி தான், அது பேசும்போது இவர் வாயை மட்டும் தானே இருந்தார், அதுக்கு தான் 1 வருஷம் பழி வாங்கிட்டியே அப்படியே. நீங்கள் இருந்தாலும் பாப்பா வேணான்னு தாராக்காட்ட கொடுத்தாச்சு, நான் அந்த வீட்டுக்கு போகிறது சரியாக வராது அப்படிங்கிறீங்க. பாப்பா வீடு அதெல்லாம் அவங்க எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க. நீ போய் தூக்கி கொஞ்சனா கூட அவங்களுக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் இல்லை, அவங்களாம் எதுவும் சொல்ல போகிறதும் இல்லை. ஆனால் எனக்கு அங்கே போக பிடிக்கல, என் அம்மா அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்க. அவங்க எனக்கும் அம்மா தான் அப்படிங்கிறான் ஃபிலிக்ஸ். அப்படி பார்த்தா நான் அந்த வீட்டிலே வளர்ந்துருக்கேன், இப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரணும்? இல்லைடா இங்கே பாரு, சரி ஜேகே மாவை எப்போ ஏற்றுக்கிறியோ அப்போ ஏற்றுக்கோ, பட் இப்படியே உட்காந்துட்டுருக்காதா, இது எனக்கு இரிட்டேட் ஆகுது, ப்ளீஸ் வா நம்ம ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அது இல்லை அச்சாவே
அவருக்கு தான் முடியலைங்கிறாரு. அவரோ ஆமாம்மா என்னான்னு தெரில, நெஞ்சு வலிக்குதுன்னு பிடிச்சிட்டு உட்கார். அச்சா அப்படின்னு நீங்கள் பதறிட்டு கிட்டே போகிறீங்க. ஃபிலிக்ஸோ அப்போ என்னாச்சு அப்படிங்க அப்படியே ஃபிலிக்ஸை பார்த்து கண்ணடிக்கும். அவன் புரிஞ்சுட்டு பாரு அப்பாவுக்கு முடியலைங்கிறார், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். என்ன ஃபிலிக்ஸ் இப்படி பேசுகிற அப்படின்னு அழகவே. அட ஹீரா நான் அப்படி சொல்ல வரலடா, புரிஞ்சுக்கோ. நம்ம லைஃப் நல்லா இருந்தால் தானே அப்பாவும் அவரோட கடைசி காலத்தில் சந்தோஷமாக இருப்பார். புரிஞ்சுக்கோம்மா, அம்மாவும் இல்லை அப்பா மட்டும்தான் இருக்கார். அவர் நமக்கு முக்கியம் இல்லையா? இப்போதைக்கு அவர் கம்பெனியை மட்டும்தானே பார்த்துக்க சொல்கிறாரு. அதை செய்யலாம், அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை பற்றி யோசிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீ ஒன்று ஜேகே மாமாவை ஏற்றுக்கணும் இல்லையா, உனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சிக்கணும். நீ உனக்கு லைஃப் அமைச்சிக்காத வரைக்கும் நானும் எனக்காக ஒரு லைஃப் அமைச்சிக்க மாட்டேன். இப்போ எனக்கு உறுத்தலாக இருக்குது, தங்கச்சி வாழாமல் இருக்காளேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கைரா கால் பண்ணிகிட்டே இருக்கா. நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் அட்டன் பண்ணாமல் கட் பண்ண. இப்போ எதுக்கு அதை கட் பண்ணுற? நீ அட்டன் பண்ணி பேசு அப்படிங்கிறீங்க. ஒன்றும் வேணாம், அவள் என்ன படிப்பு முடிஞ்சு அடுத்த வீட்டில் மாப்பிள்ளை பார்ப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கோம்பா. நீ என்ன சொன்ன? எனக்காக வெயிட் பண்ண முடிஞ்சா பண்ணு, இல்லாட்டி அப்படின்னு சொல்லி முடிக்கல. அப்படியே நீங்கள் ஃபிலிக்ஸ் கணத்தில் ஒரு அரை. ஃபிலிக்ஸ் அப்படியே ஹீரா அப்படின்னு பார்க்க தொலைச்சிருவேன். என்ன பேசுகிற நீ? எனக்காக உன் லைஃப்பை தூக்கி போடுவியா? அதுவும் என்ன கேட்டாடா லவ் பண்ணவளை இப்படி தூக்கி போடுறவங்களுக்குலாம் எப்படா மனசு வருது அப்படின்னு ஜேகே மேலே கோவத்தை நீங்கள் ஃபிலிக்ஸ் மேலே காட்ட. ஃபிலிக்ஸுக்கும் வந்து இப்போ அழுகிறதா சிரிக்கிறதாங்கிற நிலமை தான். எப்படியோ வேறு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணுங்க தான் அவன் பண்ணியிருப்பான். ஆனால் அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் தங்கச்சி இப்படி வீட்டில் வாழ வெளியே வச்சுக்கிட்டு எப்படி அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஹே இங்கே பாரு, லிசன், என்னை விட ஒரு 1/2 முன்னாடி பிறந்துட்டேன். நம்ம அண்ணன் தங்கச்சி 2 பேத்துக்கு ஒரே ஏஜ் தானடா. எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், 2 பேத்துக்கு ஒரே ஏஜ் தானே. அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்காமல் நான் மட்டும் எப்படி பண்ண முடியும்? அதுவும் இல்லாமல் இப்போ தான் நான் ஸ்டடீஸ் முடிச்சிருக்கேன். நானும் அப்பாவோட ஆஃபீஸை போய் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இப்போ நீ வரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் ஃபிலிக்ஸ்க்காகவாது வேறு வழி இல்லை நம்ம போய் தான் ஆகணுன்ட்டு சரி வரேன் அப்படிங்கிறீங்க. சரி சீக்கிரம் வா. ஏதோ அப்பா மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னார். என்னப்பா அது ஒரு கம்பெனியோட நம்ம டைப் இருக்குப்பா, அதை தான் இன்றைக்கி மீட்டிங். அவங்களோட பேசி நீங்கள் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிடுங்க. ஓ சரி டேட் அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் நான் பிஏட்ட சொல்லி கேட்டுக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப. இப்போ நீங்களும் அப்படியே கிளம்பிட்டு அச்சா அப்போ நான் வரட்டேன் அப்படின்னு கேட்குறீங்க. நல்லபடியாக போயிட்டு வாமா அப்படியே ஜேகேவை பார்த்தியும் சரி அச்சா அப்படின்ட்டு அங்கேயிருந்து நகர்ந்துடுறீங்க. ஃபிலிக்ஸ் உங்களே பார்த்துட்டு வரட்ட. என்னடா? ஒன்றும் இல்லை, அது வந்து அப்படிங்கிறான். நீங்கள் என்ன அப்படி நான் பேசியிருக்கக்கூடாது, சாரி. எப்படி? இல்லை உன்னால தான் பிரச்சனைன்னு அதெல்லாம் நான் மறந்துட்டேன், சாரிடி அப்படின்னு அவன் கை பிடிக்க. நீங்கள் ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மேலேயே சாஞ்சிட்டு உட்காந்துட்டு அவனும் உன் லைஃப்பை சரி பண்ணணும் சீக்கிரம் அப்படின்னு நினச்சிக்கிறான். இங்கே கைராவோ அவனுக்கு முன்னாடி வந்து அதே ஆஃபீஸில் நிற்க. அவன் அவளை பார்த்து ஷாக் ஆகிட்டு, நீ ஏன் எனக்கு இந்த ஆஃபீஸ்லலாம் வேலை தர மாட்டீங்களா? நானும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். அட உன் தங்கச்சி தான் இப்படி பேசுவா, இப்போ நீ கூட இப்படி பேசுறியா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. பின்ன என்ன, கால் பண்ணால் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, நம்மளை தான் கண்டுக்காமல் விட்டுட்டாரு. இப்படியே விட்டுட்டு இன்னொருத்திய அப்படிங்க முடிக்கல. அதுக்குள்ளே ஃபிலிக்ஸு ஹீரா நீ உள்ளே போ அப்படின்ட்டு அப்படியே கைரா கைப்பிடிச்சிடுது. என்னடி சொன்னா அப்படின்னு அப்படியே செவுத்துல சாச்சு கிட்ட நிற்க. ஆமாம் சாருக்கு இப்போல்லாம் கால் பண்ணால் கூட அட்டன் பண்ணி பேசுறதுக்கு முடியல. நல்லா வாய் பேச கற்றுக்கிட்ட அப்படின்னு கிட்ட வரான். அப்படியே அவ்வளோ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நகரப்போக்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னை டெம்ப்ட் பண்ணிவிட்டு என்னடி போகிற? நான் எங்கே டெம்ப்ட் பண்ணேன்? டெம்ப்ட் பண்ணல, இது என்னடி ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிக்கும்னு தானே இந்த கலரில் பண்ணிட்டு வந்திருக்கேன், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ் அப்படி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரா எனக்கு பிடிச்சி தானே அப்படின்ட்டு அப்படியே கிட்ட நெருக்க. அவ்வளோ ஆஃபீஸ் என்னோடய ஆஃபீஸ் தாண்டி அவன் என்ன கேட்பான் அப்படின்னு அப்படியே கிஸ் அடிச்சுட்டு அப்படியே உள்ளே வரேன். நீங்களோ போய் ஆளுக்கு முன்னாடி கேபினில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ போகும்போதே எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு வெல்கம் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து ஃபிலிக்ஸ் வர அவனையும் வெல்கம் பண்ணுறாங்க. நீங்கள் தலையில் அடிச்சுட்டு ஐயோ இவனை பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸா தொடடா அப்படிங்கிறீங்க. டிஷ்யூவை கொடுத்து என்ன அப்படிங்கிறான். என்ன மேக்கப் பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு. மேக்கப்பா? அப்போ கைரவோ ஐயோ லிப்ஸ்டிக் அப்படிங்கிறா. ஐயோ இதுவே மறந்துட்டேனே அப்படின்ட்டு அவனோ ஹிஹி அப்படின்னு வளைஞ்சிட்டே அப்படியே வாங்கி தொடக்க. நீங்களும் சுத்தம் அப்படின்ட்டு உன்னை பார்த்து ஆஃபீஸை டெவலப் பண்ண வந்த மாதிரி தெரியலையே, ஏதோ லவ்வை டெவலப் பண்ண வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. இல்லை ஹீரா, அது வந்து இந்த லட்சணத்தில் சார் எனக்கு நாளாக கல்யாணம் பண்ணிக்காம வேறு இருக்க போகிறீங்க, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிவிட்டு சரி நல்லா இருந்தால் சரி தான் அப்படின்னு உள்ளே போய் உட்காந்துறீங்க. இப்போது ஃபிலிக்ஸ் கைராவும் கூட பேசிவிட்டு கைரா வந்துட்டு ஃபிலிக்ஸுக்கு பிஏவை அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அவன் உள்ளே போயிடான். ஏதோ ஒரு கம்பெனியோட டைப்னு சொன்னார் அப்படின்னு கேட்க ஃபைல்ஸ்லாம் நான் பார்த்துட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க மீட்டிங்க்கு வந்துடுவாங்க, இப்போ நம்ம நேரில் பார்த்துட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. இங்கே ஃபிலிக்ஸ்க்கும் பக்குன்னே இருக்குது. ஏன்னா வரப்போகிறது வேறு யாரும் இல்லை ஜேகே. ஏன்னா அவங்க அப்பா அவங்ககிட்டே பேசியிருப்பாரு, என்ன மாப்பிள்ள முடிவு பண்ணியிருக்கா அப்படின்னு. மாமா அப்படின்னு. ஏன்னா ஆஃபீஸ்க்கு அவர் போனதே அவனுக்கு அதிர்ச்சி. என்னடது நம்மளை தேடி இந்த மனுஷன் வந்திருக்காரு அப்படின்னு அவன் அப்படியே தலை குனிஞ்சு நிற்க.
என் மாப்பிள்ள எப்போவும் தலை நிமிர்ந்து தான் இருக்கணும், குனியக்கூடாது அப்படின்னு நிமித்தி விடுறாரு. அவனுக்கு அப்படியே கண்ணில் டியர்ஸ். இல்லை மாமா, அது என்ன இருந்தாலும் நீங்கள் என் அத்தையை கட்டினதுனால மட்டும் எனக்கு மாமா இல்லையே, என் தாய் மாமா. நான் எப்படி உங்களை சந்தேகப்படுறது? தப்பு தானே மாமா, எவ்வளோ வார்த்தைகளை விட்டுட்டேன். ஐம் சாரி மாமா அப்படிங்கிறான். அட என்னப்பா நீ, நான் அதெல்லாம் மறந்துட்டேன். என் பையன் என்ன பேசினா நான் என்ன அதெல்லாம் நினச்சிட்டு இருப்பேனா? ஜேகேவால் முடியல, அப்படியே உடஞ்சி அப்படியே ஹக் பண்ணிவிட்டு சாரி மாமா, உங்கள் இடத்துலேருந்து நான் யோசிக்கவே இல்லை, அப்படி இல்லை சாரி அப்படிங்கிறான். ஸோ ஓகேப்பா, அந்த நிலமையில் யார் இருந்தாலும் அப்படி தான் யோசிச்சுருப்பாங்க. இல்லை மாமா, மொத்த குடும்பமே நாங்கள் தான் தப்பாக இருக்கோம், நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க, அவளை கூட சரியாக தான் வளர்த்துருக்கீங்க அப்படிங்கிறான். அவர் அப்படி சிரிச்சிட்டு நான் இல்லைப்பா மித்து, அவளோட வளர்ப்பது அப்படிங்க. ஆமாம், அத்தை பாட்டியோட வளர்ப்பு கண்டிஷன் கரெக்டாக இருந்திருக்கும், சொன்னது என் பாட்டியே இல்லை, அந்த பாட்டியே நல்லவங்க அப்படின்னு சொல்ல. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்ககிட்ட நான் பேச வந்தது அப்படின்னு ஆரம்பிக்க. சொல்லுங்க மாமா, உட்காருங்க. அப்புறம் என்னப்பா, எப்படி இருக்கா என் பொண்டாட்டி? ரொம்பவும் நல்லா இருக்கா என் வீட்டு மகாலட்சுமி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இருப்பா, எங்கள் வீட்டுக்கும் சீக்கிரமாக மகாலட்சுமி வரணும்னு எதிர்பார்க்குறேன், அதை பற்றி பேச தான் வந்தேன். குருண்டோடி 6 மாதம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து 1 இயர்க்கு முன்னாடி 6 மாதம் முன்னாடியே அவர் போய் பேசிட்டாரு. ஸோ அந்த சீன் தான் இப்போ ஓகே, அதை சொல்ல மாதிரி. நீங்களும் இப்படியே இருக்கீங்க, அவளும் இப்படியே இருக்கா. சரி கொஞ்ச நாள் கோவம் தண்ணியில் இருந்தால் நான் அமைதியாக இருந்தேன், இல்லாட்டி அன்னைக்கே அவளை அங்கே விட்டுட்டு வந்துப்பேன். விட்டுட்டு வந்தாலும் உங்கள் மேலே கோவத்தில் பேசாமல் பிரச்சனை பெருசாக இருக்கும், அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கீங்க மாப்பிள்ள அப்படின்னு கேட்க. இதில் நான் முடிவெடுக்க என்ன இருக்குது, எல்லா தப்பும் என் மேலே, அவள் எந்த முடிவெடுத்தாலும் நான் ஒத்துக்கிறது, அதானே சரி. ஆனாலும் என்னால் ஹீராவை வேணான்லாம் விட முடியாது. ஏதோ அவள் கோவத்தில் இருக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எப்போ சொன்னாலும் என் பொண்டாட்டியை நான் கூப்பிட்டுக்க ரெடி. சரி மாப்பிள்ள, ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் பொண்ணு என்ன மித்து எந்த அளவுக்கு பாசமோ அதே அளவுக்கு கோவக்காரி, அதனால தானே என்னை விட்டு சீக்கிரம் போனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணில் அப்படியே சொல்ல. மாமா அப்படின்னு கையை பிடிக்கிறான். ஆமாப்பா, ஆமாம் என்கிட்ட கூட சொன்னா, ஆனால் ஏன் அவங்க இறந்தாங்க, உங்களுக்குள்ளே அப்படி என்ன? மிருத்துக்கு எனக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்குன்னு தெரிஞ்சதை ஏற்றுக்க முடியலப்பா. அவளோட லவ்வை இன்னொருத்தவங்களோட ஷேர் பண்ணிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது, இன்னொருத்தவங்க லைஃப்பை நம்ம தட்டி பறிச்சிட்டோமே அப்படின்னு. பைத்தியக்காரி, அதை பற்றியே புலம்பிக்கிட்டு இருந்தா நைட்டெல்லாம். நானே எவ்வளவோ சமாதானப்படுத்தினேன், ஆனால் கேட்கலப்பா. மார்னிங் எழுந்து பார்க்கும்போது சூசைட் அட்டம் பண்ணிட்டா. இரா உடஞ்சி போயிட்டா. அவளுக்கு அப்போ 10 வயசு தான். அவளால் அம்மா இல்லாமல் இருக்கவே முடியல. அம்மா இல்லாமல் அந்த பிள்ளைய வளர்க்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால தான் அவளுக்கு கல்யாணம், இந்த குழந்தை அது மேலே ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் உன்கிட்ட கூட சொல்லியிருப்பாளே, ஏன்னா என்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருந்தா, இல்லைப்பா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு, அப்படியே பண்ணிக்கிட்டான்னு குழந்தை பெற்றுக்க மாட்டேன், ஏன்னா அந்த மாதிரி திடீர்னு பேரண்ட்ஸ் பிரிஞ்சு போயிட்டா அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு. ஏன்னா அவள் தனிமையில் இருந்தா. ஏன்னா எனக்கு வேறு வழி தெரியல. என் மெதுவோ இறந்ததுக்கப்புறம் அவளை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போயிடுறேன். ஏன்னா நான் வேலை பார்த்தே ஆகணும், பார்த்தா தான் உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக நான் வர முடியும். ஏன்னா நான் அப்போ வந்து பேசினா தான் இப்போ என் பொண்ணு வந்து பேசின மாதிரி பேசும்போது என் பேச்சாவது எடுபட்டுருக்கும். நான் உடனே வந்து நின்றுருந்தா என்னை மதிச்சிருக்க கூட மாட்டாங்க. உனக்கே நல்லா தெரியும் அந்த வீட்டில் நான் எப்படி இருந்தேன்னு. ஜேகேவை நல்லா அவர் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பார், அவனுக்கும் தெரியும். இருந்தாலுமே வந்துட்டு அந்த வீட்டோட மாப்பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் இது தானே. என்ன தான் வந்துட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவனு தாத்தா மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் வீட்டோடவே இருக்கிறாருங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசிப்பாங்க. அது அவருக்கே கஷ்டமாக இருந்திருக்கும். இருந்தாலும் சகிச்சிட்டு இருந்துப்பார். ஏன்னா பொண்டாட்டி எத்தனையோ டைம் கூப்பிட்டுருப்பார் தனியாக போகலாம் அப்படிலான்னு. ஆனால் அந்த பொம்பளை வந்திருக்காது. ஸோ அவர் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் இதெல்லாம் அவர் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு, சரி என் கதையை விடு, இப்போ உன் கதைக்கு வரலாம் அப்படின்ட்டு அவரோ கேட்க. நீங்கள் சொல்லுங்கள், எது சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கா. சரிப்பா, அவள் ஸ்டடீஸ் முடிச்சதுக்கப்புறம் அவளை நான் கம்பெனிக்கு அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் பேசி அவளை சமாதானப்படுத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. அது போதுமாம்மா, நான் பார்த்துக்கிறேன். என்னோடய கம்பெனிக்கு எப்படி பத்தியா? அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள, கிளவர் நினச்சா என்ன மாப்பிள்ள இப்படி கேள்வி கேட்ட? பின்னா என் கம்பெனிக்கு அனுப்புகிறேன், அப்போது நீ டைப் பண்ணிக்கலாம். ஆஹா மாமா, நீங்கள் சும்மா சொல்லக்கூடாது, செம்ம ப்ரில்லியன்ட் தான், இப்படி தான் கரெக்ட் பண்ணிங்களோ அப்படின்னு கேட்க. அட ஏன்ப்பா நீ வேறு அப்படின்னு அவர் சிரிக்க. சரி மாமா, நீங்கள் சொல்கிறபடி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்ப. அதுக்கப்புறம் ஜேகேவோட கம்பெனியில் தான் ஹைஜீன் படிப்பு முடிச்சினாலும் அவனும் அங்கே சேர்ந்துட்டா, அவன் கூடயே சாரா. ஸோ இங்கே முன்பே இருக்கீங்க. இப்போ வந்துட்டு டைப் பண்ண கம்பெனி வரப்போகுது, மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா வந்ததும் அந்த கம்பெனி அவங்கள வந்து உட்கார வைங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஃபிலிக்ஸுக்கு இங்கே வேர்க்குது. ஏன்டா ஏசி ரூம்லேயும் உனக்கு வேர்க்குது? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு நினச்சி பயமாக இருக்குது அப்படிங்கிறான். கைராவோ பயந்தே மாட்டிக்கிங்க போல, என்ன பயந்தா கொடின்னு என்ன உங்களுக்கு இப்படி வேர்க்குது? இவன் எந்த நேரத்தில் எப்படி முடிவெடுப்பான்னு தெரியல, மூச்சுன்னு கத்திட்டு திருப்பி வீட்டுக்கு ஓடிட்டானா, அந்த பயம்தான் எனக்கு. அதெல்லாம் ஜேகே அண்ணா பார்த்துக்குவார்,
ஆஹா, என்னடி நீ என் பக்கத்தை உட்காந்து அவளுக்கு சப்போர்ட்டு அப்படின்ட்டு அவன்கிட்ட வர, நான் இங்கே தாண்டா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ நீங்கள் தானே இருக்கேன், நாங்கள் பர்சனலாக பேசலை, ஆஃபீஸியலாக தான் பேசினோம், பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மீட்டிங் ரூம் ரெடி பண்ணியாச்சு மேம் அப்படின்னு சொல்ல, வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமாடா அப்படின்னு கேட்க, இப்போ 3 பேருமே எழுந்து அப்படியே அந்த மீட்டிங் ஹாலுக்கு உள்ளே வரீங்க. பார்த்தா ஆல்ரெடி வந்து ஜேகே, ஹைஜின், சாரா 3 பேர் உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஜேகேவை பார்த்தோன்னே ஷாக்கு. அப்படியே திரும்ப போக ஃபிலிக்ஸோ அப்படின்னு உங்கள் கையை இறுக்கி பிடிச்சிக்கிறான் விடாமல். நீங்கள் கையை விட்டு அப்படிங்கிறீங்க, பேசாம வா, எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போகிற அப்படின்னு இழுத்துட்டு வந்து உட்கார வைக்க, வலுக்கட்டாயமாக நீங்கள் ஹாய் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனோ அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்டே ஹாய் அப்படிங்கிறான். அப்படியே அவனோட கிளாஸை ரிமூவ் பண்ணி உங்களை அப்படியே பார்த்துட்டு கண்ணடிக்க பற்றியும் ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு தான் நான் வரமாட்டேங்கிற மாதிரியா ஃபீலிங்ஸோ, ஐயோ இப்போ தான் உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன், அதுக்குள்ளே அவன் சிலுமை சேர்த்து ஆரம்பிக்கிற பாரு, அவள் அத்துக்கிட்டு ஓடிட போகிறாங்கிற மாதிரி. டே ஹைஜன் அடக்குடா அவங்க அண்ணனை அப்படிங்க. ஹைஜனும் ஐயோ ப்ரோ கொஞ்சம் அடக்கி வாசிப்பா அப்படி. 1 year ஆச்சுடா, புரியுது, அதுக்குன்னு இப்படி பப்ளிக்காக வழியாதப்பா, அவளே டென்ஷன் பார்ட்டி. புரியுது, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற நேரம் என்னோட அப்படின்னு இருக்க. சாராவோ டே உங்கள் அண்ணனை வாட்டர் ஃபால்ஸ் ஆஃப் பண்ண சொல்கிறா, அந்த அக்கா மூஞ்சி கடுப்பாகுது, அதை தாண்டி நான் ஒன்றும் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு பேசியிருக்க. மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறீங்க. ஓ ஸ்டார்ட் பண்ணலாமே, பைத்தவே உங்கள் பேர் என்ன? இந்த மனுஷனுக்கு பேர் தெரியாது பேர் அப்படின்ட்டு. ஏன்டா ஏன் அப்படின்னு ஹைஜின் பார்க்க. ஜேகேவோ உங்களை தான் மிஸ் ஹீரா அப்படின்னு அந்த மிஸ்ஸை கொஞ்சம் அழுத்தி சொல்ல, ஓ மிஸ்ஸஸ் ஹீரா, ஐம் ஜான் ஜங்குக் அப்படிங்கிறான். அப்படியே கை நீட்ட. நீங்கள் எந்த சாரே காது கேட்காதோ, நான் மிஸ்ஸுன்னு பறஞ்சு அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறீங்க. ஓ குட்டி கேரளமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே குடுக்குன்னு பார்க்க. நீங்கள் அப்படியே தெரியாது பாரு அப்படின்னு அவனை மாறிக்கா. அவனை கையை அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சி கசக்கிக்கிட்டு, என்ன மலபார் நீ கல்யாணம் ஆகாதவளா அப்படிங்கிற மாதிரி கிசுன்னு கேட்குறான். நீங்கள் கையை விட்டுறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மறைச்சிட்டு இருக்க. இப்போது ஃபிலிக்ஸும் ஹைஜனும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சாராவும் கையிறோம் அட தள்ளுங்கடா மறைக்காமல் நல்லா ரொமான்ஸ் சீன் போகுது பார்க்க விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடியே இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் இங்கே ஃபைட் சீன் போகும், உங்கள் 2 பேத்துக்கும் எங்கள் குடும்பத்தில் நடக்கிறது அவ்வளோ இழுகலுன்னு இருக்கா பார்க்கறதுக்கு, பேசாமல் ரெடி. டே நாங்கள் என்னடா அவங்க பெட்ரூமை எட்டி பார்த்தோம், அவங்களே பப்ளிக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி எட்டி பார்க்க மூட்டு இருங்கடி அப்படின்னு. இங்கே மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் ஞாபகப்படுத்த, நீங்கள் டக்குன்னு கையை இழுத்துட்டு அவனை முறைச்சிட்டு வந்து உங்கள் இடத்துல உட்காந்துடுறீங்க. ஜேகேவும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே வந்து உட்காந்தவனோ அப்படியே ஃப்ளையிங் கிஸ் கொடுக்க, ஒட்டிங்க கொய்யால இந்த ஆள் சும்மாவே இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிலிக்ஸ் பக்கம் திரும்பி நோக்கடா ஆளை எந்த செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டுறீங்க. ஐயோ இவ்வளோ வேறு சமாதானம், சரி அமைதியாரு அப்படின்னு ஜேகேவை பார்த்து மோமோ அப்படின்னு மறைக்க. ஓகே அப்படின்ட்டு அவனோ அப்போ கூட கண்டுக்காமல் அவங்கள சைட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இங்கே ஒரு வழியாக பேசி முடிச்சு, ஓகே அக்ரிமெண்ட் ஓகேன்னா சைன் பண்ணிடுங்க, நம்ம டைப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல, எதில் வேணாலும் சொல்லு போட்டு தரேன் சைனா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வாங்கி சைன் பண்ண நீங்கள் தலையில் அடிச்சுக்கிறீங்க. ஃபிலிக்ஸு ஹைஜிருக்கு அப்படி தான், இந்த மனுஷன் ஒன்று கோவத்தை காமிச்சாலும் ஓவராக காட்டுறான், லவ்வை காமிச்சாலும் ஓவராக காட்டுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக சைன்லாம் பண்ணி முடிச்சதும் சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹைஜின் எழுந்து போக, சாரா போகிறா. அப்படியே பின்னாடி வந்துட்டு ஃபிலிக்ஸு கைரா அப்படியே தர போக, நீங்களும் பின்னாடி போக. ஜேகே இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தவன் எல்லாரும் வெளியில் போகும்போது வெயிட் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுக்க. நீங்கள் அப்படின்னு பயந்து அப்படியே திரும்ப கரெக்டாக அப்படியே உங்களை ரொட்டேட் பண்ணி செவுத்தில் சாச்சு அப்படியே கிட்ட வந்து நிற்கு. அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நிஜமாவே என்னை மறந்துட்டே அப்படின்னு கிட்ட வந்து கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரில அது அப்படின்ட்டு நீங்கள் திரும்புறீங்க. அவனும் அப்படியே உங்களை திருப்பி அவங்கள பார்க்குறான். அப்படியே நேராக 2 பேர் கண்ணும். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துருக்க. ப்ளீஸ் ஹீரா 1 year போதுண்டி, முடியலடி இல்லாமல் இருக்க, மன்னிச்சிரடி, கூட சேர்ந்துருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெஞ்சிட்டே இருக்கான். நீங்கள் அவனே அப்படியே குறுகுறுன்னு பார்க்குறீங்க. ப்ளீஸ் டி ரொம்ப தவிச்சு போயிருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் கழுத்தில் அப்படியே அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்களாலேயும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல. அப்படியே நீங்கள் ஜேகேவோட ஷர்ட்டை இறுக்கி பிடிக்கிறீங்க. ஜேகேவும் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே உங்களோட மேலே ஒரு பட்டன் மட்டும் கழட்டி விட்டு ரியல் மிஸ் யூடி அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அவனுக்கு ஈடு கொடுத்துட்ருக்கீங்க. திடீர்னு
என்ன இவங்க 2 பேத்தையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி வந்த 4 பேர் திரும்பி பார்த்துட்டு அப்போ ஹைஜீனும் அண்ணா அப்படின்ட்டு கதவு திறக்க வரான். அப்போ அது ஃபிலிக்ஸ் டே அப்படின்னு பிடிக்க என்னடா அது மீட்டிங் ரூம் தானே அப்படிங்கிறா. நம்ம இருந்த வரைக்கும் மீட்டிங் ரூம் தான், இப்போ 2 பேரும் என்ன நிலமையில இருக்காங்க தெரில, எதுக்கும் இங்கேருந்தே கூப்பிடு அப்படிங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு ஹைஜீன் கூப்பிட்டு சவுண்ட் இப்போ உள்ளே கேட்க நீங்கள் டக்குன்னு ஜிக்கே எப்படி தள்ளுறீங்க ஜிக்கே ஹே அப்படிங்க. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு பட்டன் சரி பண்ணிட்டு அப்படியே கதவை டபாரை திறந்துட்டு வெளியே வருவோம். ஹைஜீன் அப்படியே உங்களை மறைச்சி நீங்கள் தள்ளுறா அப்படின்னு அவளை தள்ளிட்டு போக எது நான் என்னடி பண்ணேன் என்னைங்க கத்திட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி பார்க்க சாரா சிரிக்கிறா. உனக்கு சிரிப்பாக இருக்குது அப்படின்ட்டு டே நல்லவனே என்னடா பண்ணி தொலைச்சா அப்படிங்கிற மாதிரி ஹைஜீன் எட்டி பார்க்க ஜேகே அப்படியே அவனோட ஷர்ட்டாக சரி பண்ணிட்டு வர. என்ன உள்ளே வச்சு நல்லா கும்மி இருப்பாளோ ஷர்ட்லாம் கசிங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பார்த்துட்ருக்க. சாரா நீ கூமுட்டுங்கிறது அப்பப்போ நிரூபி அடிக்கிட்டவன் சொல்ல என்னடி உள்ள வச்சு அடிச்சிருப்பா போல இருக்கு, எங்கள் அண்ணன் நல்லா வாங்கியிருக்கான் அதான் சமாளிக்கிறான், நல்லா வாங்கியிருக்காரு, நான் அது வேறு இடத்துல போல் அப்படிங்க. இப்போ தான் பார்க்குறான் உங்களோட லிப்ஸ்டிக் மார்க் அவன் மேலே டே அண்ணா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹைஜீன் டிஷ்யூவை நீட்ட ஃபிலிக்ஸோ மாமா உங்களுக்கு தான் யூஸ் ஆகும் தொடச்சிக்கோங்க. இப்போ தான் நான் அசிங்கப்பட்டேன், அடுத்து நீங்களா என்னமோ பெரிய விளாட்ட சொன்னா இந்த வேறையா அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் இருக்க. டே போங்கடா சின்ன பசங்களா அடிட்டு வந்திருக்கேன், சின்ன பசங்க முன்னாடி நீங்கள் நல்லா குஜால் பண்ணுங்க அப்படிங்க. எங்கடா நீங்கள் தான் ஜோடி ஜோடியாக சுற்றுறீங்க, எனக்கு தான் வாய்ப்பே இல்லையே, 1 வருஷம் ஆச்சுடா, அதான் காஞ்ச மாடு மாதிரி பாய்ச்சிட்டிங்களா மாமா அப்படிங்க. டேய் நீ அவளுக்கு அண்ணன்டா, அது இப்போ தான் தெரியுதா, சரி அதான் முடிஞ்சு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தான் கேபின் எட்டி பார்க்குறோம். நீங்களும் அப்படியே தலையில் கை வச்சுட்டு ஷோச்சி என்ன பண்ணி வச்சுருக்கேங்கிற மாதிரி உட்காந்துட்டுக்க. என்ன என் பொண்டாட்டி டென்ஷன் ஆகிட்ட போல, கொஞ்சம் போய் கூல் பண்ணிட்டு வருவா, ஐயோ மூட்டு கிளம்பியா உங்களுக்கு இருக்கிற அடுப்பில் எதாவது எடுத்து அடிச்சிட போகிறா அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ். மாமா அடக்கி வாசிங்க ஒட்டுட்டி ஓவராக பண்ணாதீங்க, பர்ஃபார்மன்ஸை ஓவராக கொட்டி அப்புறம் அவங்களுக்கு ஆப் ஆகிடப்போது போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு கேட்க மனசே இல்லை. இருந்தாலும் சரி அப்படின்ட்டு அப்படியே நகராமையே அப்படியே உங்களே பார்த்து நிற்க ஹைஜனும் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு அப்படியே அவனை தள்ளிட்டு அவன் கிளம்பிடுறான். இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நைட்டு உங்களுக்கு வீட்டுக்கு வந்ததும் இவ்வளோ நாள் இல்லாமல் எப்போவுமே ஜேக்கோட நினப்பு இருக்கும், இன்றைக்கி ரொம்ப அவன் கிஸ் பண்ணதெல்லாம் அப்படியே நீங்கள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி உங்கள் கழுத்தில் பார்க்குறீங்க. இப்போயும் ஜேக்கே உங்களை கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. இப்போ வயிற்று தடவை உங்களுக்கு குழந்தை ஞாபகம் வருது அப்படின்ட்டு அப்படியே வந்து படுத்துடுறீங்க. இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக நீங்கள் நெக்ஸ்ட் டே போக வர ஆஃபீஸ் இருக்கீங்க. பட் இப்போ ஜேகேலாம் வர்றதில்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்பாடான் இருக்கு உங்களுக்கு. இருந்தாலும் ஜேகேவை மிஸ் பண்ணவும் செய்கிறீங்க. ஜேகேக்கு அப்படி தான் டே போகலான்டா அப்படின்னு. அண்ணா பேசாமல் இரு, போயிட்டு நேற்று பண்ண அலப்பறைக்கு போதும், ஒரு 2 நாள் போகட்டும் மறுபடியும் போகலாம், சும்மா போய் நின்னா கடுப்பாயிர போகிறா அப்படிங்கிற மாதிரி ஹைஜின் சொல்லி ஜேகேவை அடக்கி வச்சுருக்கான். இப்போது தாராவும் ஜேஹோப்போ உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் நீங்கள் சீச்சி அப்படின்னு போய் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஜேஹோப்பா ப்ரோ வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட, ஏம்மா மாமான்னு கூட மாட்டியா அப்படிங்கிறான். அது வந்து இல்லை வாங்க மாமா அப்படிங்கிறீங்க. அதோட அவங்க உள்ளே வர அப்படியே உங்கள் கண்ணு பின்னாடி தேடுது. என்ன பார்க்குற அப்படின்னு தாரா கேட்டதும் இல்லை சேச்சி பாப்பா பாப்பாவை நீ பார்க்கணுன்னா நேரில் வந்து பாரு. எந்த சேச்சி இப்படி சொல்லி அப்படிங்க. ஏன் உனக்கு பார்க்க ஆசை இல்லையா? அதெல்லாம் இருக்குது, அப்படி இருந்து தான் 1 வருஷமாக பார்க்காம வந்தியா? அது வந்து புரியுது, ஆனால் இப்போ நீ எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. இன்னும் 2 நாளில் பாப்பாவுக்கு பர்த்டே, நீ அங்கே வந்து தான் ஆகணும், நீ வந்தே ஆகணும் அப்படிங்கிறத தாரா ரொம்ப அழுத்தி சொல்ல. அது வந்து இல்லை நான் வரல அவட, நீங்கள் இதை பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ கிஃப்ட் நீட்ட. அதெல்லாம் கிடையாது, என் அப்பா என் தங்கச்சி என் தம்பி 3 பேருமே என் பொண்ணோட பர்த்டேக்கு வரணும் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, பாப்பாவுக்கு இன்னும் பேர் வைக்கலை, உனக்காக தான் 1 இயராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ வருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாரா கேட்க. சேச்சி எந்த இப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க, அவள் சொல்கிறது என்னமா தப்பு இருக்குது, வாமா வாங்க மாப்பிள்ள அப்படின்னு உங்கள் அப்பா வர. அப்படியே ஜியோ போய் மாமா அப்படின்னு ஹக் பண்ணிக்க. என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு. நிஜமாவே யூ ஆர் கிரேட் மாமா, நான் கூட உங்களை புரிஞ்சுக்கல. அட விட்றா மாப்பிள்ள இதில் என்ன இருக்குது அப்படின்னு உட்கார வச்சுட்டு நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு உங்கள் அப்பா தான் போய் உங்களுக்கு உட்காந்துருக்கவங்களுக்குலாம் காஃபியெல்லாம் எடுத்து. ஏன் மாமா இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு ஜெயப் சொல்ல. பரவாயில்ல மருமகனே, மொதல் வந்திருக்கேன் என் வீட்டுக்கு என் பொண்ணோட, உனக்கு நல்லா செய்யணும்ல. தாராக்கு அப்படியே கண்ணில் டீஸ். நிஜமாவே இப்படி ஒரு அப்பா எனக்கு இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்க. அப்போ நான் அப்பா இல்லையாடா அப்படின்னு அவர் கேட்க. அச்சோ சாரி நீங்கள் அப்பா தான் அப்படின்னு ஹக் பண்ணிக்க. அது அப்படின்னு சொல்லிட்டு அவரோ என் பொண்ணும் அப்படி வந்திருக்காங்க, நானே கூப்பிட்டு விருந்து வைக்கலாம்னு நினச்சேன், எங்கே இவ வேறு முறுக்கிட்டு நிற்கிறனால என்னால் கூப்பிட முடியல அப்படிங்க. நீங்கள் அச்சா அப்படின்னு மறைக்கா. ஃபிலிக்ஸோ ஆமாம்
பாவம் அக்கா புள்ள பெற்று 1 வருஷம் ஆச்சு, அவளை கூப்பிட்டு ஒன்று செய்ய முடியல, எல்லாம் இவளால் அப்படின்னு அவங்களும் சொன்னேன். நீங்கள் ஃபிலிக்ஸை முறைக்கா 2 பேரும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே உள்ள பில்லோ எடுத்து அவனை அடிக்க, ராட்சசி போடி அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா என்ன சொல்கிறா என் மருமக வந்து உங்களெல்லாம் பார்க்க சொல்கிறா, எப்போ தான் வருவீங்கன்னு கேட்டுட்ருக்கா. தோ வந்துட்டே இருக்கும், இன்னொரு 2 நாள் அவள் தான் வரல, சரி நீ ஏன்டா வரல அப்படின்னு ஃபிலிக்ஸ் காதை பிடிச்சி அதையே தாரா திருக, ஐயோ அக்கா பிஞ்சு காதுக்கா பிஞ்சு கையில் வந்துட போகுது அப்படின்ட்டு, ஐயோ மாமா என்ன பார்த்துட்டு இருக்க பொண்டாட்டியை பாரு, எங்கள் அக்கா இன்னையவே இந்த அடி அடிக்கிறாளே, அப்போ உனக்கு டெய்லி சமத்தியான மாற்று போகலாம் அப்படின்னு, சும்மாடுறா அப்படிங்கிறான் ஜெயப்பு. அவன் சிரிச்சிட்டு வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு தாரா 2 அடியை போட, இப்படியே அங்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்பா தம்பி தங்கச்சி 3 பேருமே கண்டிப்பாக வரணும். பாப்பாவுக்கு பர்த்டே மட்டும் இல்லாமல் பேரும் இப்போ தான் வைக்கிறோம், காது குத்தும் போது மொட்டை அடிக்கும் போதுன்னு ஒவ்வொரு டைமும் வருவான்னு எதிர்பார்த்தேன். எல்லாத்துக்கும் சொன்னேன், எதுக்குமே வரல. அதனால தான் பேர் வைக்கிறத கூட தள்ளி வச்சேன். இல்லாமல் நான் பேரே வைக்க மாட்டேன். இங்கே பாருடி, நீ நான் சொன்ன மாதிரி இங்கே வந்தே ஆகணும். சேச்சி நீ வரல, பாப்பாவை கொண்டு வந்து எங்கேயே விட்டுருவேன். சேச்சி அவள் உங்கள் பாப்பா. ஏன் பாப்பா தான், ஏன் நீ வளர்க்க மாட்டேன்? சித்தி வளர்க்கக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா? அப்படிலாம் இல்லை, சித்தி இல்லாமல் அவள் பேர் வைக்கிறது நடக்காது. கண்டிப்பாக வருவேன், நம்பிக்கை இருக்குது, வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிளம்பிடுறாங்க. அங்கே நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்க ஃபிலிக்ஸ், என்னாச்சு போகலாம்ல? போகலாம், நானும் அங்கே போகணும், கொஞ்சம் பேத்தெல்லாம் சரி பண்ணணும். ஆஹா என் தங்கச்சி ஃபார்முக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் சந்தோஷப்பட, அவங்க அப்பாவுக்கும் ஹாப்பியாக இருக்குது. அப்போ வாங்க டைமில் போய் இப்போவே என் பேத்திக்கா என் மகளுக்கு என் மருமகனுக்குன்னு எல்லாத்துக்கும் என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கலாம், ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. ஆக்சுவலி உங்கள் அப்பாவும் ஃபிலிக்ஸும் உங்கள் பொண்ணை அடிக்கடி பார்த்துருப்பாங்க, வீடியோ காலெல்லாம் நேரில் தான் போய் பார்த்துக்க மாட்டாங்க, பட் வீடியோ காலில் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை இந்த 1 இயராக. ஏன்னா பார்த்தா எங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இதாயிரமோ ஃபீல் பண்ணிவிட்டு போய் பாப்பாவை தூக்கிட்டு ரொம்ப பயத்துலேயே நீங்கள் பார்க்காம வந்திருப்பீங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் முறை பாப்பாவே பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் ஒரு ஃபோட்டோவில் கூட இங்கே பார்த்ததில்ல. அதனாலே உங்கள்கிட்ட காமிச்சா நீங்கள் பார்த்துக்கிட்டே கூட இருந்துருவீங்க, அவளை போய் அதுக்கப்புறம் அங்கே போக மாட்டீங்கிற இதில் ஃபிலிக்ஸும் சரி உங்கள் அப்பாவும் ஃபோட்டோவை காட்டியிருக்க கூட மாட்டாங்க. உங்களுக்கு ஆவல் வரணும், பிள்ளையை பார்க்கணுன்னு தோணணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நீங்கள் 1 இயராக பல்ல கடிச்சிருக்கோம், இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு இப்போ ஒவ்வொருத்தராக ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சது. தாராவுக்கும் ரொம்ப நாளாகவே உங்களை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, நீங்கள் போகாதனால தாரா பிடிவாதமாக இல்லை, அவ்வளோ இல்லாமல் நான் பேரே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பர்த்டேவை யூஸ் பண்ணி அவளுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே அதோட பேரும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்டாகவே ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இங்கே வரவுமே ஜெயோட அப்பா அம்மா அப்படியே என்னாச்சுமா என்ன சொன்னா என் மருமக அப்படின்னு அப்படியே கேட்க, தாராவா அப்படியே பார்த்துட்டு மருமக அப்படிங்க அப்படியே 2 பேர் தலை குனிஞ்சிக்கிறாங்க. அன்றைக்கி அவள் வந்தப்போ அப்போவே மருமகன்னு உள்ளே கூப்பிட்டுருந்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இதெல்லாம் சின்னவன் நான் சொல்லக்கூடாது, பெரியவங்க இங்கே பெரியவங்களாம் நடந்துகிட்டு இருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. அவள் வராமல் இருக்க மாட்டாள், கண்டிப்பாக வருவாள் என் தங்கச்சியா அப்படின்னு சொல்ல, எப்படியோ இந்த வீட்டுக்கு வந்தால் சரி. இதை கேட்டுட்டு ஜேக்கும் அப்பாடா எப்படியோ நம்ம ஆள் வரா அப்படிங்கிற மாதிரி இருக்க. அங்கே ஓரமாக அவனை குறுகுன்னு பார்த்துட்டு இருக்க அவங்க அத்தை பொண்ணை பார்க்குறான். இவ வேறு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடறான். ஆக்சுவலி அங்கே தான் இருக்காங்க அத்தை பொண்ணும் 2 பேத்தையும் அங்கே வச்சு கிளவி நல்லா செஞ்சிட்ருக்கு. பிகாஸ் அங்கே எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. சமையக்கட்டுக்குள்ளே மட்டும் அலௌடு இல்லை, அது எப்போவுமே அவங்க தான் சமைக்கிறேன்னா இதுங்க பாய்சன் கீசன் கலந்துருச்சுன்னா சரியான கொடூரமானதுங்களாச்சு அப்படின்ட்டு அவங்க அம்மாவை கபர்ஸ்தான்லேருந்து எழுப்பி தான் அடிக்கலை. மற்றபடி இவங்க 2 பேத்தையும் நல்லா தான் கிளவி வச்சு செஞ்சிட்ருக்குது. உங்கள் விஷயத்தில் எப்படியோ, ஆனால் அவங்க விஷயத்தில் அது கருணெல்லாம் கட்டுறதில்ல, தாத்தா வரைக்கும் வெளுத்து விட்டுருச்சு. அந்த அளவுக்கு அது இருக்குது. அதுக்கும் என்னம்மா சொல்லிட்டு போகிறா தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது கிளவி. வரேன்னு சொல்லியிருக்கலாம், என் பேத்தி வரப்போகிறா, வீட்டெல்லாம் களை கட்டணும் எல்லாம் பண்ணுங்கள் ஜேகே. ஐயோ முடியலை அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கான். பிகாஸ் அந்த வீட்டுக்கும் நீங்கள் மட்டும்தானே பேத்தி, பெண் வாரிசு, மற்றதெல்லாம் பாய்ஸ் தானே. அதனால் பாட்டிக்கு உங்கள் மேலே ஒரு அலாதி பிரியம், மகளை தான் வளர்க்கல, மகப்பிள்ளையும் வளர்க்க முடியாமல் போச்சு, இனிமேவும் அவளை வளர்க்கலாதுங்கிற ஒரு இது என்ன இருந்தாலும் இருக்கும்ல. இப்போ தான் கிளவிக்கு நானும் அதேமே வந்திருக்கு. ஸோ நீங்களும் இப்படியே ஒரு 2 டேஸ் ஸ்கிப் ஆக ஹாப்பியாக உங்கள் பொண்ணோட பர்த்டேக்கு கிளம்பி வரீங்க. அப்படியே உங்களுக்கு வீட்டுக்கிட்ட நெருங்க ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் படப்படன்னு இருக்குது. அச்சா போய் ஆகணுமா அப்படின்னு கேட்க ஃபிலிக்ஸ், ஆடி பாவி இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் எந்த கேள்வி கேட்குறேன், அதெல்லாம் இல்லை போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கார் நிறுத்த மாட்டேன். நீங்கள் இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கிறீங்க. கார் உள்ளே வந்ததுமே அப்படியே என்னமோ பெரிய எம்எல்ஏ எம்பிலாம் வந்த மாதிரி பட்டாசெல்லாம் வெடிச்சு அப்படியே ஃபிலிக்ஸோ என்னடி இது அநியாயத்துக்கு ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சிரிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு சிரிப்பாக அடக்கவே இல்லை. உங்கள் அப்பாவோ
இந்த கிளவி இதையும் பண்ணும், இதுக்கு மேலேயும் பண்ணும், அதில் பேத்தியும் தெரிஞ்சிச்சுல, இனி பாரு அது ஆர்ப்பாட்டத்தை அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாப்பா ரொம்ப ஓவராக இருக்குது, எனக்கு கூட இப்படிலாம் இது வரவேற்பு கொடுக்காது போல் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, சரி சரி வாடா அப்படின்னு அப்படியே கூப்பிட்டுட்டு போய் இறங்க. நீங்களும் இறங்குறீங்க. குடும்பமும் உங்களை வரவேற்க வெளியிலே நிற்கிது. ஜேகே உங்களை குறுகுறுன்னு பார்க்க, நீங்களும் ஜேகேவை தாண்டி பின்னாடி அவன் பின்னாடி நிற்கிறவள அப்படியே குறுகுறுன்னு, இன்னும் இந்த கோஷ்டி எங்கேயும் போலியாச்சா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, உங்கள் அப்பாவோ தெரியலையேம்மா அப்படிங்கிறாரு. அப்படியே இப்போ வந்துட்டு இன்னும் நின்றுட்டே இருக்கீங்க, போய் என் பேத்தி ஆரத்திடு அப்படின்னு சொல்லி கிளவி அவங்கள வரட்ட, சே வந்தது இதுக்கு மூஞ்சில் முழிக்கணுங்கிற மாதிரி நீங்கள் நிற்க, தாராவோ என்கிட்ட கொடுங்க நான் எடுக்கிறேன் என் தங்கச்சிக்கு ஆராத்தி அப்படின்னு சொல்லிட்டு தாரா தான் முன்னாடி வராங்க. வந்து அப்படியே உங்களுக்கு ஆராத்தி எடுத்தேன். சேச்சி எந்த இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இப்போ தானே வர ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல. இப்போ நீங்கள் தாராவையும் தாண்டி இப்போ பேபியை தேட ஆரம்பிக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் எப்போ வந்துட்டு வீட்டை விட்டு போனீங்களோ அப்போ ஜேகேவும் இதுக்கு மேலே நானும் இங்கே இருக்கல, அவள் எப்போ வராளோ அப்போ தான் வருவேன் அப்படின்ட்டு யூகே போயிருப்பான். உங்கள் அப்பா தான் பேசி இந்த கம்பெனி வரணுங்கிறதுக்காக வந்திருப்பான். அப்படி இருந்துமே வந்ததுலேருந்து அவங்க பேபியை பார்த்துருக்கவே மாட்டான். என் பொண்டாட்டி எப்போ பார்க்குறாளோ அப்போ தான் நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவன் மனசுலையும் எங்கே நம்ம பாப்பா கிட்டே கொஞ்சம் க்ளோஸாக பழகிறோமோ, கொடுத்ததை திருப்பி வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம். அதனால் வந்துட்டு அண்ணனும் அண்ணியும் கஷ்டப்படுவாங்களேன்ட்டு அவனும் விலகியே தான் இருந்திருப்பான். ஸோ இப்போ நீங்கள் தேடுறத பார்த்தா அவனுக்கு புரியுது, குழந்தைய தேடுறா போல். நமக்கு இருக்கிற மாதிரி தானே அவளுக்கு இருக்கும். 10 மாதம் சுமந்திருக்கா, அந்த வலி இருக்கும்ல, எல்லாம் என்னால் தான், சந்தோஷமாக போக வேண்டிய வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணிட்டு நிற்க. நீங்கள் இப்போ அப்படியே அவன் பக்கத்தில் அவனையும் குறுகுறுன்னு பார்த்துட்டுருக்கா. அவங்க அக்காவை அப்படியே பார்க்குறீங்க. இவன் என்ன இவரை இப்படி பார்த்துட்ருக்கா, ஆளும் ஆன்னு நின்றுட்டுருக்கு, பிராந்தா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நீங்கள் அப்படியே வாய்க்குள்ளே முணுமுணுக்கா. இப்போ அதை அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சுக்கோ, இப்போ யாரை திட்டுறா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் நிமிந்து உங்கள் கண்ணை பார்க்குறான். அப்போ தான் நீங்கள் அவனையும் முறைச்சிட்டு, ஆத்தி நம்மளை தான் முறைக்கிறா, என்னையே முறைக்கிறா, ஓ இன்னும் நம்ம மேலே கோவம் போகலையா, இல்லையே ஆஃபீஸில் வச்சு கிஸ் பண்ணும்போது அப்படியே தான் நின்னா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க. நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு இப்போ பக்கத்தில் இருக்க உங்கள் அக்காவை மறைக்க, ஐயோ இந்த சனியை எப்போ பக்கத்தில் வந்துச்சுன்னு தெரியலையே, எதுக்கு நம்மளை அதுக்கு தான் இந்த மாதிரி முறைக்கிறாளோ, எதுக்கு இப்போ பக்கத்தில் வந்துக்கிற தள்ளு அப்படிங்கிற மாதிரி ஜேகே நகர்த்தி விட்டுட்டு நகர. நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு இவ்வளோ நேரம் நின்றுட்டு சைட் அடிச்சுட்டு இப்போ என்னை பார்த்தோன்னா அப்படியே நடிக்கிறது, கொஞ்சம் பாரு ஆள் இல்லைன்னா ஆள் செட் பண்ணிக்கிறது அப்படி இப்படி நீங்கள் புலம்பிகிட்டே போக. ஜேகே என்ன அப்படின்னு வந்து கிட்டே நிற்கிறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலை ஒரு மிதி ஹீல்ஸால் அப்படியே குட்டை கத்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை பிடிச்சி, ஐயோ நல்லா எம்மா நல்லா இருப்பப்போ வந்ததுமே எனக்கு வாங்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே அவளை மறைச்சிட்டு, ஐயோ என் பொண்டாட்டியை எப்படி சமாதானப்படுத்துறது, அதுக்கு தான் இதுங்க வெளியே அனுப்பிடலாம் தோணா, இந்த கிளவி வேறு கேட்க மாட்டேன், நீங்கள் வச்சு இனிமேல் வேலை வாங்குறேன், இவங்களை பழி வாங்குறேன்ட்டு என் உயிரை எடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேகே பின்னாடி ஓடி வரான். நீங்கள் அப்படியே உள்ளே வந்தது எல்லாருமே நல்லா மிஸ் ஆகிக்க பாட்டியோ அப்படியே வந்து கைப்பிடிச்சிட்டு, எப்படிமா இருக்க அப்படின்னு பாட்டி தாத்தா கேட்க. நீங்கள் அப்படியே ஒரு முறைதான் பாட்டி அப்படியே கையை, இல்லைடா என்னால் தான் நீ இந்த வருஷம் இப்படியும் குழந்தைய கூட பிரிஞ்சது அப்படின்ட்டு. நீங்கள் அது என் குழந்த இல்லை, என் அக்கா குழந்த அப்படின்னு அழுத்தமாக சொல்ல, சரிம்மா எல்லாரையும் விட்டு பிரிஞ்சதுக்கு நான் தான் காரணம், மன்னிச்சிருமா, இன்னுமா இந்த பாட்டி மேலே கோவம் அப்படிங்க. மன்னிப்பு என்கிட்ட கேட்டிங்களே, எங்கள் அப்பா கிட்டே கேட்டிங்களா, ஐயோ அன்னைக்கே தான் கேட்டோமே மாப்பிள்ளைக்கிட்ட, அதெல்லாம் சரி கிழவி, நீ எதுக்குப்பா இதுங்க 2 பேர்த்தையும் இங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்குறீங்க. யாரை அப்படின்னு பார்த்துட்டு, இதுங்க எவ்வளோ பண்ணியிருக்குது, அப்போ அதுக்கெல்லாம் இவங்களை சும்மா விட சொல்கிறியா, ஆனால் நீ இருக்க பாரு கிழவி, பாசத்தை காமிச்சாலும் ஓவராக காட்டுற, வெறுப்பை காமிச்சாலும் ஓவராக காட்டுற, அவங்கள எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வச்சுக்கிட்டு ரொம்ப பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் தேவையா உனக்கு, அவங்கள எங்கேயாச்சும் கண் காணாத இடத்துக்கு அனுப்பிடு, அங்கே போய் இருக்கட்டும், ஏன் அங்கே போய் இருந்துட்டு மறுபடியும் அவன் கூடிய இருக்கலான்னு இவங்க பிளான் போடுறதுக்கா அப்படின்னு கிளவி கேட்குது. இங்கே பாரு பாட்டி அப்படிங்கா. என்னடா சொன்ன, ஆமாம் பாட்டி, ஏதோ ஒரு வகையில் நீ எனக்கு பாட்டி தானே, ஏதோ ஒரு வகையிலையா உன் அம்மாவை பெத்தவளையும் நான் தாண்டி, ஆமாம் பெத்த வளர்த்தியா, நல்லா வாய் மட்டும் வக்கனையே பேசுகிறியே, புருஷன் எவ கூட போனால் அதையாவது பார்க்க தெரிஞ்ச உனக்கு கிளவி, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை திட்டிக்கிட்டே அலையிறதுக்கு தான் உனக்கு நீ லாய்க்கு, புருஷன் யார் கூட போகிறாரு வராரு எதுவுமே தெரியல, பொண்டாட்டி யார் மற்றவ யாருன்னு தெரியாமல் அந்த ஆள் லூஸ் மாதிரி அலைஞ்சிருக்கிறாரு, எது ஆமாம் பெத்த பிள்ளை எது மற்ற பிள்ளைகளும் தெரியாமல் இது வளர்த்துருக்குது, உங்களெல்லாம் என்ன சொல்கிறது, வாய் மட்டும் பேசி என்ன பிரயோஜனம், மற்றதில் ஒன்றும் இல்லையே, எல்லாம் இந்த ஆளால் வந்தது அப்படின்னு உனக்கு ஒன்று தெரியுமா, ஃபஸ்ட்டு இந்த பிஏ தாத்தாவுக்கே ப்ரெக்னென்ட் ஆகலை, எதை அப்படின்னு தாத்தாவே ஷாக்காக, லூசு தாத்தா பெரிய நான் தான் இந்த குடும்பத்துக்கு மூத்த வாரிசுன்னு தீர்த்திக்கிட்டு அலைஞ்சா மட்டும் பத்தாது, எதுக்கும் மூளை யூஸ் பண்ணணும், இந்த தாத்தாவெல்லாம் எப்படி கிளவி நீ கட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்ல, ஐயோ தாத்தா பாட்டின்னு சொல்கிறேன்னு சந்தோஷப்படுறதா, இப்படி கழுவி ஊத்துறேன்னு வருத்தப்படுறதாக்க அவங்க நிற்க. ஆமாம் அந்த பொம்பளை நல்லா ஏமாத்திருக்கு, இவங்க ஒன்றும் உனக்கு பிறந்தவங்களே கிடையாது, ஆக்சுவலி எனக்கு ஒன்றுமே நடக்கலை, நீ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மட்டையாயிட்ட தாத்தா, அந்த பொம்பளை அதை வச்சு உன்னை ஏமாற்றிருக்குது, இது கூட தெரியாமல் இருந்திருக்கு, அப்படியா
என்ன நொப்படியா அப்படின்னு கிளவி கணத்து குத்த அப்படி ஆண்டி வயசான கத்துற நீ வேறு அன்னைக்கு தான் அந்த அடி அடிச்சு இது பார்த்தா அங்கே உங்களுக்கு சிரிப்பு வந்தது. கிளவி தாத்தாவை அப்போ காட்டுன்னு காட்டுவோம் பின்ன எனக்கே தெரியாமல் சக்காளத்தி வச்சுருக்கான் மனுஷன். அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளைய போகிறதுக்கு காரணமே இந்த ஆள் தான். அப்புறம் இந்த ஆள் சும்மா விட்டுருவானா, கொஞ்சம் விட்டுருந்தா சமாதி கட்டியிருப்பேன், அதுக்குள்ளே தான் அவன் மாமன் வந்து காப்பாற்றிட்டான் அப்படிங்க. இப்போது அப்படியே அவங்க மாமாவும் உங்கள் அத்தையும் முன்னாடி வந்து நிற்க அவங்கள அப்படியே பார்க்குறீங்க. எங்கள் மேலே இன்னுமே கோவமாமா அப்படிங்கு அவரும் இப்போ வந்துட்டு நிச்சிட மாட்டியா அந்த மாமாவை அப்படிங்கிறாரு. அதுக்கு தானே 1 வருஷம் எடுத்துக்கிட்டேன், சரி மாமா பொழைச்சி போங்க மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறீங்க. அவங்களுக்கும் சந்தோஷம், மாமான்னு சொல்லிட்டா அப்படின்னு. இந்த அத்தையை அப்படின்னு, ஆனால் ஒன்றை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஏன்டி நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நீ என்ன பண்ணலை, என் அச்சாவை எவ்வளோ பேசி, என் அம்மையை எவ்வளோ பேசி, உன் அம்மாவை நான் எப்படி பேசினேன், என் அம்மாவால் தானே உன் வாழ்க்கையே போச்சுண்ட அப்படிங்க. அது வந்து என் அப்பாவால் என் அம்மாவால் தான் உன் சந்தோஷம் போச்சு, அப்படி போச்சு இப்படி போச்சு, நீ எவ்வளோ பேசினேன், என்ன இருந்தாலும் என் அச்சா பாவலை. அப்போ உங்கள் அப்பா அப்படியே கிட்ட வந்து, இங்கே பாருமா, என்ன இருந்தாலும் அவள் தங்கச்சி எல்லாம் பண்ணக்கூடாது, தான் அவளே மனசு வருந்தி சாரி கேட்குறாள் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கூட நீ எனக்காக தான் பேசுகிற, நான் தான் உனக்காக என்றைக்குமே பேசல, மன்னிச்சிருண்ணா. யார் பேசுகிறா, என் மருமக தானே, பேசட்டும், எவ்வளோ வேணாலும் திட்டட்டும், அவளுக்கு எப்போ மனசு வருதோ அப்போ என்னை அத்தான்னு கூப்பிட்டா போதும். சரி அத்தா, ஓவராக புளியாத பாருமா அப்படின்னு அப்படியே அவங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு உணர்ச்சியோடு அப்படியே அவங்களை ஹக் பண்ண அவங்களுக்கு கண்ணில் டேஸ் வருது. அம்மா என்னோட 10 வயசு வரையும் தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீ சுருக்குன்னு பேசினாலும் எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்த, அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக உன்னை விடுறேன். ஆடி பாவி, சாப்பாட்டில் கவுந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜேகே நிற்கிறான். அடுத்து நம்மள்ட்ட தான் வருவான், நம்மளே மன்னிச்சிருவோம் அப்படின்னு ஜேகே நின்றுட்டுக்க. நீங்கள் அவனை ஒரு மாதிரி ஒரு ஓரக்கனால் பார்த்துட்டு அப்படின்ட்டு திரும்ப தாராவும் ஜெயோ நின்ட்டு, நாங்கள் கூட அன்றைக்கி உனக்காக பேசியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் 2 பேரும் வந்ததுலேருந்து எனக்காக தானே பேசுனீங்க, அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு. தாராவுக்கோ நிஜமாவே நீ ஏன் எனக்கு கூட பிறக்கலன்னு தோணுதுடி அப்படிங்கிறாங்க. சேச்சி எந்த பேச்சு இது, நீங்கள் என்னோட சேச்சி தான் அப்படிங்கிறீங்க. ஆமாம் நான் உன் அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கா. இப்போ அப்படியே நீங்கள் கேட்க சங்கடப்பட்டு அப்படியே நிற்கிறீங்க. என்ன இந்த லிட்டில் பிரின்சஸை தானே தேடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜின் தூக்கிட்டு வரான். உங்களுக்கும் அப்படியே ஹாப்பி, ஆனால் தூக்க மனசு வரல, எதுவும் சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்க. என்னடி பார்க்குறேன், என் குழந்தைய தூக்க மாட்டியா அப்படின்னு தாரா கேட்க வந்தால் அவங்களுக்கு இப்போ அப்பாடான்ருக்கு. இதோ சித்தி இல்லாமலா அப்படின்னு சொல்லிட்டு, அது சரி அம்மா சித்தி ஆகிட்டாலான்னு ஹைஜின் பார்க்க நீங்கள் அப்படியே போய் சித்திட்ட வாங்க அப்படி தூக்குறீங்க. ஏன்னா அவள் மனசில் எப்போவுமே அம்மான்னு நீங்கள் பதியவே கூடாதுங்கிற எண்ணம் நீங்கள் கிளியராக இருக்கீங்க. அப்போ தான் ஜேகேவும் பார்க்குறான், அவனுக்கும் குழந்தைய தூக்கணும்னு ஆசையாக இருக்குது, அது உங்களோட சேர்த்து அணைச்சிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் பேபியை அப்படியே கொஞ்சிட்டு ஃபுல்லாக முகம் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. 1 இயராக பாப்பாவை பார்க்காம அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். ஸோ அந்த பாசத்தெல்லாம் அப்படி சொல்லலாம் எப்படிடா இருக்க எனக்கு தெரியுதா, நான் சித்திடா கிக்கி அப்படிங்கிறது அழகாக. சித்தியை தெரியுமா உங்களுக்கு, ஃபோட்டோ காமிச்சிருக்கோம்மா அப்படின்னு ஜெயப் சொல்ல, அதான் கரெக்டாக சொல்கிறாளா அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு, சித்தி உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், எல்லாம் உங்களுக்கு தான், நான் மட்டும் இல்லை தாத்தா மாமான்னு ஓகே அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிவிட்டு மா அப்படின்ட்டு தாராட்டத்தாக நீங்கள் அப்படியே கொடுத்துட்றீங்க. அவங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெத்த குழந்தைய இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குறது ஒரு சந்தோஷம்தான், அதுவும் அவங்க நல்லவங்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கா. இங்கே ஜேகேவோ என்கிட்ட வாடி, நான் மன்னிச்சு ஏற்றுக்கொடி, நானும் உன்னை ஹக் பண்ணணும்டி அப்படிங்கிற மாதிரி அவனை ஓய் மலபார் அப்படின்ட்டு கிட்ட வர எல்லாருக்குமே ஹாப்பி. அதனால ஸோ அடுத்தடுத்த வேலையை பார்க்க நீங்கள் நகர்ந்துருப்பீங்க ரூமுக்கு போகலான்னு. ஜேகேவோ அப்படியே அவன் ரூமுக்கு தான் வருவீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. நீங்கள் பாட்டுக்க ரூமை தாண்டி இருந்த ரூமுக்கு போக, என்ன நம்மளை தாண்டி வண்டி போகுது அப்படின்ட்டு அப்போ தான் ஓடி வந்து உங்கள் கையை மலபார் அப்படின்னு பிடிக்க, எந்தா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. முன்னாடி எந்தா நோந்தான்ட்டு நம்ம ரூம் அங்கே ரூமுக்கு நான் ஏன் வரணும், ஐயோ மறுபடியும் முருங்கை மரம் ஏறத்தடி ப்ளீஸ் டி காலில் வேணாலும் விழுற அப்படின்னு அவன் காலிலே விழுந்துறா சாஸ்ட்டாங்கம்மா. அவங்களுக்கு சிரிப்பு வந்தது, இருந்தாலும் அடக்கிட்டு ஹலோ எதுக்கு இப்படி செஞ்சிட்ருக்கீங்க, எந்த இது எந்திரிங்க அப்படிங்கிறீங்க, நீ மன்னிச்சுட்டே சொல்லு அப்போ தான் எந்திரிப்பேன் அப்படின்ட்டு இருக்கான். அப்போ ஃபிலிக்ஸும் அவங்க மேலே வந்தவன் பார்த்துட்டு சிரிக்க, அவங்க அப்பாவோ என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு பார்க்க, அச்சா சும்மா நீங்கள் கண்ணடிக்க, சரி பொண்டாட்டி காலில் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாப்பிள்ள கீழே என்ன தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு உங்கள் அப்பா சும்மா இல்லாமல் அவனை நோண்ட, அவனோ ஐயோ மாமாவா மானம் போச்சு அப்படின்ட்டு படுத்த மேனிக்கு அப்படியே திருண்டு இல்லை மாமா எக்ஸசைஸ்
தண்டால் எடுக்க மறந்துட்டேன் அதான் அப்படிங்க நீங்கள் சிரிச்சிட்டே உங்கள் ரூம்குள்ளே போயிடுங்க. ஐயோ வடை போச்சேங்கிற மாதிரி அவன் இந்த மாமா வேறு சேர்த்து வைக்கிறேன்னு வந்து பிரித்து விட்டாரேன்னு. யோ மாமா அறிவில்லை, இப்போ தான் உன் புள்ள காலில் விழுந்தாலும் சரி இது அவளை கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா நீ வேறு வந்து ஏயா போயா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எது போயாவா அப்படின்னு அவள் போடான்னு சொல்கிறதுக்குள்ளே வாப்பா போகலாம் அப்படின்னு ஃபிலிக்ஸ் இழுத்துட்டு போயிடலாம். என்னையே சிரிச்சிட்டு எப்படியும் ஒன்று சேர்ந்தால் சரி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நீங்கள் ரூம்குள்ளே வந்ததும் உங்களுக்கு மறுபடியும் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. 1 இயருக்கு அப்புறம் எப்பயுமே அது கொஞ்சம் கொஞ்சம் நினப்பில் தான் இருக்கும். இப்போ அப்படியே நினப்பு வர உங்களுக்கு அழுகையாக வருது. இப்போ தான் அந்த ரூமை பார்க்குறீங்க, ஃபுல்லாக உங்கள் ஃபோட்டோஸ் தான். உங்களை கூட அவன் இருந்தப்போ யூகேல எடுத்தது, அது மட்டும் லாஸ்ட்டாக வளகாப்பில் எடுத்த வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸும் அது அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அங்கே கண்ணில் டியர்ஸ் வருது. அப்போ ஜேகேவோ உங்கள் ரூம் கதவை திறக்கிறான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்க ஜேகே அப்படியே ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு ஹே என்னை மன்னிக்கவே மாட்டியாடி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் ஈஸ் மலபார் மன்னிச்சிடடி நல்லா முடியலடி அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் அப்படியே வந்துட்டு அவனையே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி ஏதாச்சும் பேசு, இது எந்தா அப்படிங்கிறீங்க. என்ன உன்னோட ஃபோட்டோஸ், அது சரி அதையே உங்கள் ரூமில் இல்லாமல் இங்கே இவட உண்டு அப்படின்னு கேட்குறீங்க. அது அங்கேயும் இருக்குது அப்படிங்கிறான். அங்கே என்ன இருக்குது, வா வந்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படிங்கிறான். ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு பாத்ரூம்குள்ளே பூந்துக்க. மலபார் ஏமாற்றிட்டு ஓடுறியா, வெளியே வாடின்னு கத்திட்டே இருக்கா. நீங்கள் வெளியவே வரல. அவனும் என்னை மட்டும் மன்னிக்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி சோகமாகவே அப்படியே வெளியில் வந்துடுறான். உங்களுக்கு உள்ளேருந்து சிரிப்பு தான் வருது. கொஞ்சம் அவனை ஏங்க விடணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அவனும் சோகமாக வந்து சோஃபாவில் உட்கார அப்படியே உங்கள் அக்காவோ அவனுக்கு வந்து காஃபியை நீட்டிட்டு இந்தாங்க மாமா அப்படிங்க. இதை மாமாவா அப்படின்னு அவன் கடுப்பில் மறைச்சிட்ருக்க. ஹைச்சினோ இது கூட நல்லா இருக்கே ப்ரோ அப்படின்னு. என்னடா இவன் மாமானுக்கு பிறதா எனக்கு கடுப்பாகுது. இது வேற என் பொண்டாட்டிக்கு அதுக்கு போச்சு அவ்வளோ தான் பத்திரகாலியாக மாறிடுவா. அதான் சொல்கிறேன் பொசசிவ்னஸ் அதை தூண்டி விடு. இப்போ நீ சோகமாக வந்து உட்காந்த காரணம் அவள் வெளியே தள்ளிட்டா தானே. ஆமாடா லவ் பண்ணுற காலத்தில் கூட அவளை கரெக்ட் பண்ண நான் இவ்வளோ கஷ்டப்படலடா. பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் கரெக்ட் பண்ண இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு ஐடியா கூட. அதான் ப்ரோ கொடுக்குறேன். இங்கே பாரு நீ சும்மா இவ்வளோ பாரு, ஏன் மொத்தமாக வத்துட்டு போகிறதுக்கா. அட பொசசிவ்னஸில் வந்துடுவா கண்டிப்பாக. அவளுக்கும் மேலே லவ் இருக்குது. அவள் அப்படிலாம் போகிற ஆள் இல்லை. போகிறவளா இருந்தா ஏன் இப்போ வரணும். அதுவும் சரி தான். அதுதான் சரி. இப்போ நீ கண்டினியூ பண்ணு. ஏச்சி என் பொண்டாட்டி வரும்போது வேணால் பார்க்குறேன். இப்போல்லாம் இவ்வளோ நான் பார்க்க விரும்பலை. அது எப்படி ப்ரோ, ஃபஸ்ட்டு உன்னோட எக்ஸு இவ தானே. எது எக்ஸா, நீ வேறு ஏன்டா எக்ஸு டபிள்யூன்னு சொல்லி அவள் காதில் விழுந்துச்சு அவ்வளோதான்டா. என்ன 1 வருஷம் நான் காஞ்சது பத்தலையாடா. நீ நல்லா இருப்ப, தயவுசெய்து இந்த மாதிரி அவன் முன்னாடி பேசி வச்சிடாத. என்ன ப்ரோ உன்னை பார்த்தாலே சிரிப்பாக வருது. ஃபஸ்ட்டு 2 எபிசோடெலாம் கெத்தாக சுற்றிட்டு இருந்த உடனே இப்படி வெத்தாக்கி விட்டாலே இந்த எபிசோடில் என்ன நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அவனும் அதான் பாரு என்னை நல்லா வச்சு செய்கிறாங்கடா. முடியல, தெரியாமல் நான் பண்ண ஒரு தப்புக்கு டெய்லி அனுபவிக்கிறேன். ஆமாம் ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா, நீ மேட்ரு முடிச்சுட்டு தானே கல்யாணம் பண்ண. எதே டேய் யாருக்கு அதில் விழுந்துட போது ஏன்ட்டா இப்போ கிளப்பி விடுற. நானே அன்னைக்கு அவளுக்காக அப்படி பேசினேன். நீ வேறு அவள் கூட ஏதோ டென்ஷன் இருந்தால் தான் கவனிக்கலை. இல்லாட்டி அவள் வேறு அன்றைக்கே எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லி எனக்கு இன்னும் கழுவி ஊற்றிருப்பாங்க எல்லோரும். ஏன்ட்டா அப்படிங்க. இல்லை ப்ரோ அன்றைக்கி உன் மேரேஜ் சர்டிஃபிகேட் பார்த்தேன், அதில் டேட் இருந்துச்சா, ஸோ அதான் கேட்டேன். எப்படி அப்படின்னு அவன் யோசிக்க. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் பண்ணியிருக்கா, அதனால தான் 2 மாதம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ அதை நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் சரி தான், நீ கண்டுபிடிச்சதோடு வச்சுக்க ஜீனியஸ், இங்கே கிளப்பி விட்டுறாத. ஏற்கனவே இந்த கிளவி இப்போ தான் அமைதியாக இருக்குது. ஐயா இனி கிளவி வாயே திறக்காது, அது பொட்டி பாம்பாக அடங்கிருச்சு. நம்மக்கிட்டலாம் இது பல்லு பிடுங்கின பாம்பு தான். அந்த 2 நிற்கிது, அந்த 2 ஜீவனுக்கு மட்டும்தான் அது இப்போதைக்கு படம் எடுக்கிற நாகம் அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். அது வேணால் சரிதாண்டா, கிளவி நல்லா வச்சு செய்யல. ஆமாம் தாத்தா தான் பாவம், அவரும் மாட்டிட்டு முடிக்கிறார். வாங்கட்டு நல்லா லூசு பையலுக்கு எதுவுமே தெரில. இவெல்லாம் நம்ம தாத்தான்னு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது அப்படின்னு கேட்க சொல்கிறான். ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு ஜெயப் வந்துக்கார். பின்ன பிஏ கூட இருந்தமா இல்லையான்னு கூட தெரில. இந்த மனுஷனெல்லாம் என்ன சொல்கிறது, இவருக்கெல்லாம் மேட்ரு பண்ணுறதுக்கு ஒரு லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு சிரிச்சிட்ருக்கேன். ஃபிலிக்ஸோ யார் அது மேட்ரு பண்ண லாய்க்கில்ல அப்படின்னு. வேறு யார், நம்ம தாத்தனை தான் சொல்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ நீங்களாம் எல்லாம் கில்லாடி அப்படின்னு சொல்ல. ஜேகேவோ ஐயோ இப்போ தான் ஒருத்தன் வாய முன்னேன், நானே இன்னொருத்த வாங்கி திறந்து விட்டேன் நான். டே அப்பா வாயை முடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக நீங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரீங்க. அப்போ ஹைஜின் உங்களை அப்படியே வந்து ஜேகே வெடிக்கிறான். என்னடா அப்படி வால் வருது. இப்போ பாரு நம்ம பர்ஃபார்மன்ஸை. அப்போ ஃபிலிக்ஸோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தேவையில்லாமல் பேக் ஃபயர் வாங்கிக்காதீங்க. ஐயோ அது வேறு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நீங்கள் வரதை பார்த்துட்டு வேணுனே உங்கள் அக்கா பேர் சொல்லி கூப்பிட. நீங்கள் இப்போ எதுக்கு இருந்தாலும் அவ்வளோ கூப்பிட்றாருங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அப்படியே முறைச்சிட்டே வந்து உட்கார. காஃபி கப் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னதும் அவ்வளோ அப்படியே சிரிச்சிட்டே வந்து சரி மாமா அப்படிங்க. ஐயோ மாமாங்கிறாளே
பர்ஃபார்மன்ஸ் தானே பண்ணட்டு விட்டு அப்படின்னு ஹைஜீன் சொல்ல அதுவும் சரி தான், ஆனால் இங்கே பயமாக இருக்கடா அப்படிங்க. நீங்கள் அப்படியே கல்ல ஜுவாலையோடு அவனை முறைச்சி தள்ளிட்டு இருக்குங்க. அவன் மாமாங்கிறா ஏன்னு பல்ல அழிக்கிறியா நீ அப்படிங்கிற வேறு இருக்கவங்க மறுப்பு. ஜேகேவோ ஒர்க் அவுட் ஆகுமா பயமாக வேறு இருக்கே சுத்தமாக ஒதுக்கிட்டு ஓடிட போகிறா அப்படிங்கிற மாதிரி பீதியிலே இருக்கான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு மூக்கிலே போக விடாத அளவுக்கு முறைச்சிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஜேகேட பேசாமையே. ஆனால் அவன் வேணுக்கினே அவங்க முன்னாடி அவங்க அத்தை பொண்ணை கூப்பிட்டு பேசுகிறதுல அவங்களுக்கு கடுப்பாகுது. விட்டா இவ கூட இவன் சேர்ந்து குடும்பமே நடத்திடுவான் போல இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் வேணுக்கினே இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது இங்கே மாமா தான் கூப்பிட்டாரு, அவர் கூப்பிட்டா வந்துடுவீங்களா, போங்க அந்த பக்கம் மாப்பிட சொல்லி கூப்பிட்டாங்க போய் கூப்பிட்டுங்க அப்படின்னு சொல்ல சரி. அப்படியே பின்னாடி மாட்டுத் தொழுவத்தில் மாடெல்லாம் சாணி போட்டிருக்கான், அதையும் அள்ளி போடுங்க. எது நானா பின்னா இதுக்காக என்ன லண்டன்லேருந்து ஆள் கூட்டிகிட்டு வர முடியும், போமா போ அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் இவளுக்கு ரொம்ப தான் பாவம் அப்படின்னு ஜேகே மனசுக்குள்ள நினைக்கும். டக்குன்னு திரும்பி என்ன அத்தை பொண்ணை வேலை வாங்குறது பாவமாக இருக்கா, நான் எப்போ அப்படி சொன்னேன், உங்கள் பார்வையே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாறிக்கா. நான் ஒன்றும் சொல்ல பேபி, எனக்கு நீ மட்டும்தான் அப்படின்னு வந்த. சே இவ்வளோ நேரம் அவளை அப்படியே சொல்லி விட்டுட்டு தான் பார்த்துருந்தீங்க. சத்தியமாக இல்லடி, நான் தான் பார்த்தேனே கொஞ்சம் முகரையும் பாரு, பொண்டாட்டி ஒரு வருஷம் என்னென்னா போதும் அடுத்த பொண்ணுக்கு ரெடி ஆகிட்டீங்க. இல்லை அப்படின்னு எதாவது சொல்ல வரா. நீங்கள் மார்ச்சிட்டு உள்ள பார்க்க ஃபிலிக்ஸும் ஹைஜின் வந்து ஏன்னா ஒர்க் அவுட் ஆச்சா, அடா போங்கடா சுத்தமாக ஊற்றி முடிகிற மாட்டிருக்கு, கழுவி ஊற்றிட்டு போகிறா. அடா இப்போ அப்படி தான் இருக்கும், போ செட் ஆயிரும். என்ன அவன் என்னை விட்டு போகிறதா, ஐயோ மனசை தளர விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் திருப்பி ஏதோ சொல்கிறீங்கடா, மறுபடியும் ஒரு வருஷம் பிரிவெல்லாம் தாங்காதுடா, அவளுக்கு வேணால் வயசு இருக்கும், எனக்கு வேறு வயசாகிட்டே இருக்குது. அடா என்ன மாமா 32 வயசு, டேய் இப்போ ஒன்று ஏறிடுச்சுடா, சரி விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி தங்கச்ச போய் இப்படியா கரெக்ட் பண்ணுங்க அண்ணனா மாதிரியாடா. ஃபிலிக்ஸோ அப்படியே அவனை பார்த்து சிரிக்க ஜேகேவோ எல்லா நேரம் அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு உள்ளே போயிடறான். நீங்கள் முறைச்சிட்டே சுற்றுறீங்க. நைட்டு எல்லோரும் சாப்பிட உட்காரு, நீங்களும் உட்காரிங்க, உங்கள் பக்கத்தில் ஜேகே வந்து உட்கார, நீங்கள் முறைக்கிறீங்க. ஐத்தி கண்ணாலேயும் ஃபயர் பண்ணுறாளே அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக தான் இருக்குது. ஸோ எல்லோரும் இதை சாப்பிடாததுக்கு ஜேகேவும் நம்மளும் பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சைடு கேப்பில் 2-3 டிஷ்ஷும் அவங்களுக்கு பிடிச்சதாக தான் எடுத்து வைக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பிடிக்காததெல்லாம் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களாம் வந்துட்டு அவங்க செஞ்சது எல்லாத்தையும் வைக்கவும் உங்களுக்கு பிடிக்காத டிஷ்லாம் அதில் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு ஜேகே அப்படியே எடுத்து நகர்த்திடுறான். எல்லோரும் அப்படியே பார்க்க ஏன்டா அதை எடுக்கணும்னு ஆசையாக செஞ்சு அப்படியே பாடி சொல்ல கிளவி அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிவிட்டு நீ சாப்பிட்டுச்சலாம் அவன் பிடிச்சதை மட்டும் சாப்பிடுங்க. அவங்க அப்பாவோ மாப்பிள்ளை பர்ஃபார்மன்ஸை பின்றீங்க போங்க அப்படி தேங்க்ஸ் மாமா அப்படிங்க. ஃபிலிக்ஸ் ஹைஜனும் நல்ல குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தலையில் அடிச்சுக்கிறானுங்க. இப்படி எல்லோரும் ஹாப்பியாக ஒரு வழியாக சாப்பிட்டெல்லாம் முடிச்சதும் உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. உங்கள் பின்னாடியே ஜேகே தெரிகிறது உங்களுக்கு நல்லா இருக்குது, வேணுனே அலைய விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே நினச்சிட்டு சிரிச்சிட்டே ரூம்குள்ளே போக போனால் ஜேகே என்ன ரூம்குள்ளே போயிட்டா சுத்தம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்க்குறான். நீங்கள் கதவு திறக்குமா தெரியல அப்படின்ட்டு அவனை பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே மாடி கேறி பார்க்க. இப்போ நீங்கள் என்ன கதவை தந்துட்டு விட்டு வருவான்னு பார்த்தா ஆளை காணும் அப்படின்னு மெதுவாக கதவை தந்து வெளியேட்டி பார்க்குறீங்க. ஜேகேவை காணும், எங்கே போனார் அப்படின்ட்டு இப்போ அவன் ரூமை திறக்க போகிறீங்க. அங்கேயும் இல்லை. அவன் அப்படியே ரூமை நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணதோட சரி உள்ளே பார்க்கல. ஏன்னா அவங்க அக்கா வந்துட்டு அப்படியே மாடி ஏறதை பார்த்துட்டு இவன் எங்கே இந்த நேரத்தில் போகிறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. போனால் ஜேகே தான் முன்னாடி போயிருப்பான். ஸோ அவன் போய் அப்படியே வானத்தை பார்த்துட்டு நிற்கிறான். என் பொண்டாட்டியை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவன் விட்டத்தை பார்த்துட்டு நிற்க. இப்போ கரெக்டாக பின்னாடி வந்தோ மாமா அப்படின்னு ஜேகேவோ அப்படியே திரும்ப டக்குன்னு வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். அவனை அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி விட்டு கண்ணத்தில் ஓங்கி ஒரு அறை அப்படியே கணத்தில் ஏன் மாமா என்னை அடிச்சிங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லையா, அப்போல்லாம் என்னை சுற்றி வாயை மூடு, அப்பையும் சரி இப்பையும் சரி எனக்கு ஒன்றெல்லாம் பிடிக்காது, ஏதோ வீட்டில் சொன்னாங்களேன்னு கட்டிக்கலான்னு நினச்சேன், இவ்வளோதான் அத்தை பொண்ணாச்சேன்னு, மற்றபடி எனக்கு ஒன்றை எப்போவும் பிடிக்காது, என் பொண்டாட்டியை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், எப்போவுமே அவள் மட்டும்தான், அவள் என் கூட வாழ்ந்தாலும் சரி வாழாட்டியும் சரி எப்போவும் எனக்கு என் ஹீரா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உன்னை அப்போயே அடிச்சே கொண்டிருப்பேன், என் பொண்டாட்டியே நீ சாகடிக்க பார்த்தல, ஆனால் அந்த கிழவி தான் என்னை கட்டி போட்டுருச்சு, உன்னை ஏதோ வச்சு வேலை செய்ய வைக்கிறேன் அப்படி இப்படி நான் தான் விட்டு வச்சுருக்கேன், ஒழுங்காக இங்கேருந்து ஓடிடு, தேவையில்லாமல் வந்து மாமா நோமாண்டா இன்னொரு வாட்டி மாமான்னு உன் வாயில் கூப்பிட்டா அந்த வாயை ஒட்டச்சு கையில் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே திட்டிகிட்டு இருக்கேன். அவ்வளோ அப்படியே அழுதுட்டு நின்னவ அப்படியே திரும்பி உங்களை பார்க்குற ஓரக்கனால நீங்கள் நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே மாமா அப்படின்னு மறுபடியும் கிட்ட ஓட்டிக்க போகிறா அப்படின்ட்டு ஜேகே திரும்ப இப்போ நீங்கள் நின்று கை கட்டி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அது அப்படின்னு நான் தான் சொல்ல வரேன். நீங்கள் கடைன்னு வந்து ஜேகேவை நவத்தி விட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு கடத்தில் புளிர்னு வராற அப்படின்னு அவன் நிற்க தொலைச்சிருவேன், உன்னை போனால் போகுது, உன் பாட்டி உங்கள் அம்மா சரியில்லாதனால நீ இப்படி இருக்குன்னு நினச்சேன், உனக்கு நாளைக்கு இருக்குது ஒழுங்காக கீழே போயிடு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு அப்படியே ஜேகே பக்கம் திரும்ப ஐயோ அப்படின்னு அவனும் அது வந்து அப்படிங்க இந்த ஏட்டா
பயந்து போயோ, நான் தப்பாக நினச்சிங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லடி, எனக்கு தெரியும், நான் அவளோட ரூம்லேயே இருந்தாலும் தப்பாக நினைக்க போகிறதில்ல. நான் மேடமுக்கு தான் பொசசிவ் ஆகுமே அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்மெல் பண்ணுறீங்க. சிரிச்சியா அப்படின்னு கேட்க, நான் ஒன்றும் சிரிக்கலையே அப்படின்னு திரும்பி நிற்கிறீங்க. அப்படியே வந்து, பேபி எவ்வளோ நாளாச்சு, என்னை ஏண்டி விட்டு போனேன், என்னை உன்னை பிடிக்கவே இல்லையாடி, சாரிடி நான் பண்ண தப்பு தான் அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்க. அப்படியே ரெயின் ட்ராப்ஸ் மேலே படுது. அவனும் மழை வர மாதிரி இருக்குது வா அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சிருக்க. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. என்னடி வா அப்படின்னு இருக்கிறான். அப்படியே நிற்கிறீங்க. நைட் நேரம் மழையில் நனைஞ்சா ஃபீவர் வரும், அதெல்லாம் முடியாது, எனக்கு நனையணும். ஐயோ மழை வந்தால் இவளை அடக்க முடியாதுன்னு அவனும் சரின்னு உங்கள் கூடயே நிற்கிறான். அப்படியே மழை பெய்ய 2 பேரும் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க மலையில். நீங்கள் அவன் கையை இறுக்கி பிடிச்சிக்க செக்கி உங்களே பார்க்குறான். இப்போ அப்படியே மலையில் நனைஞ்சு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஒட்டி அப்படியே உங்கள் பார்ட்ஸ்லாம் தெரியும். அவனுக்கோ அவள் இன்னும் நம்மளை மன்னிக்கவே இல்லை, அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ட்டு மலபார் கீழே போகலாமா அப்படிங்க. நீங்கள் என்ன சேட்டா அப்படின்னு கேட்டுகிட்டே அவன்கிட்ட அப்படியே வரீங்க. அது மலபார் அப்படின்னு அவன் தடுமாறிட்டே போய் செவுத்த முட்டி நிற்க. நீங்கள் இப்போ போய் அப்படியே அவன் மேலே முட்டி நிற்கிறீங்க. இங்கே பாரடி, இப்படி என்னை தீ மூட்டி விட்டு எசக்கு நான் அதான் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன மறைக்கக்கூடாது அப்படிங்கிறான். நீங்கள் அவனே பார்த்துட்டு வேணாட்டி போங்க அப்படின்ட்டு கீழே இருக்க போக அப்படின்னு கையை பிடிச்சி இப்போ என்ன சொன்னா அப்படிங்க. உங்களுக்கு தான் நான் வேணாம்ல அப்படிங்கிறீங்க. யார் சொன்னா அப்படின்னு டக்குன்னு உங்களை அப்படியே தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறான். இப்போ தான் அவன் ரூமில் போய் அப்படியே இறக்கி விட அந்த ரூமில் பார்க்குறீங்க. நீங்கள் யூகேல இருக்கும் போது அந்த ஃபஸ்ட் டைம் அந்த மலையில் நனைஞ்சிருப்பீங்களா, அப்போ அதுக்கப்புறத்துலேருந்து உங்களை பார்த்த அந்த ஃபோட்டோஸ்லாம் அங்கே வச்சுருக்கான். அங்கேயும் உங்கள் ஃபோட்டோஸ் தான் இருக்குது நிறையா. அப்படியே பார்க்குறீங்க. இதெல்லாம் அப்படின்னு பார்க்க, இதான் உன்னை மொத பார்த்தப்ப எடுத்தது அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ சந்தோஷமா அப்படிங்க. என்ன சேட்டா இம்ப்ரெஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஏன்டி என் பொண்டாட்டி இம்ப்ரெஸ் பண்ணணும், இது எப்போயோ எடுத்தது, ஃப்ரேம் பண்ணி யூகேயில் மாட்டி வச்சுருந்தேன், இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ளே தான் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு, அதுதான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்க. அப்படி இப்போ பின்னாடி வந்து அப்படியே ஹக் பண்ணுறான். நீங்கள் சேட்டா நான் ரூமுக்கு அப்படின்னு நகரப்போ சும்மா இருந்தவனை கிளப்பி விட்டு ரூமுக்கு போறியா அப்படின்னு சாரியை பிடிக்க அப்படியே நீங்கள் சுற்றுறீங்க. சாரி கலண்டு அவன் கையில் வந்தது. நீங்கள் சிரிக்கிறீங்க. மலபார் ஒன்றும் விட்டுறதா இல்லை அப்படின்னு கொடுக்கணுன்னு ஓடி வந்து மறுபடியும் உங்களை பிடிக்க நீங்களோ சேட்டா அப்படின்னு நகர்றீங்க. முடியாதுடி நேட்டிவ் பேட்லி அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் போடுறான். நீங்கள் அவனையும் பார்த்துட்ருக்க, அவனும் உங்களே பார்த்துட்ருக்கான். அப்படியே எங்கள் லிப்பு கிட்ட குனிஞ்சு மெதுவாக உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் நான் நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. 2 பேத்துக்கும் இத்தனை வருஷமாக பிரிஞ்சிருந்தது அப்படியே கண்ணில் டியர்ஸ் வர. நீங்கள் அவனை கிஸ் பண்ணுறீங்க ரொம்ப ஃபோர்ஸாகவே. அவனுக்கும் அது புரியுது. இப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே அன்றைக்கி நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. லவ் மேக்கிங் நடக்குது. நெக்ஸ்ட் டே நீங்கள் எந்திரிச்சு அப்படியே ஜேகேயிடம் நெஞ்சில் தான் படுத்துட்ருக்கீங்க. ஜேகே முழிச்சிட்டான். பட் நீங்கள் முழிக்கிற வரைக்கும் அப்படியே உங்களே பார்த்துட்டுருக்கான். நீங்கள் முழிச்சு அப்படியே அண்ணாந்தவனை என்ன சேட்டா அப்படின்னு பார்க்குறீங்க. மலபார் மன்னிச்சிட்டியாடி அப்படிங்கிறான் லைட்டாக அப்படின்னு சொல்கிறான். அடி பாவி அப்படின்ட்டு அவன் கிட்ட வரான். ஒன்ஸ் மோர் போகலாமான்னு போங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு நீங்கள் குளிக்க ஓடிடுறீங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ இது நம்ம ரூம் இல்லையே அப்படின்ட்டு. நீங்கள் சேட்டா அப்படின்னு மண்டையை மட்டும் விட அவனும் சிரிச்சிட்டு தெரியும்டி நீ ஓடும் போதே அப்படின்ட்டு. அவனும் என்ன மலபார் சேட்டா இந்த ட்ரெஸ் எல்லாம் அவட உண்டு கொஞ்சம் அப்படிங்க. ட்ரெஸ் தானே இங்கே இருக்குது வந்து மாற்றிக்கோ, நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே போங்க. என்னடி என்னை வெளியே போக சொல்கிற அப்படின்ட்டு அவன் கிட்ட வரான். ஐயோ அப்படின்னு நீங்கள் கதவை லாக் பண்ணிக்க. வெளியில் வா மலபார், எல்லோரும் நமக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பேபிக்கு வேறு நேம் வைக்கணும், பர்த்டே பார்ட்டிலாம் இருக்குல்ல அப்படிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே போங்க அப்போ தான் வருவேன் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்ட்டு அவனும் நகர. நீங்களும் படாடின்னு கதவை மெதுவாக திறந்துட்டு வெளியே வந்தா சேக்கே போகவே இல்லை. போன மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வந்து சத்தம் இல்லாமல் நின்றுப்பான். ஸோ நீங்கள் வந்ததும் உங்களை அப்படியே கையில் தூக்க, ஐயோ நீதா என்ன பண்ணுறீங்க அப்படிங்க. அப்படியே உங்களை திருப்பி உங்கள் லிப்பில் ஒரு கிஸ்ஸு அப்படியே கொடுத்துட்டு, அவ்வளோ தாண்டி இதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டமா, சரி நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ நானும் ரெடி ஆக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அவனும் போயிடறான். நீங்கள் சிரிச்சிட்டே அவன் அங்கே சாரீ தான் எடுத்து வச்சுருக்கான், அதை வியூ பண்ணிக்கிறீங்க. சாரீலாம் போட்டு நீங்கள் எப்பவும் போல் நல்லா நீட்டாக ரெடியானதும் ஜேகேக்கு வெளியே வரவும் கரெக்டாக இருக்கு. அப்படியே உங்களை பார்த்துட்டு மலபார் சும்மா சொல்லக்கூடாது அள்ளுறப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அவனே பூ அதுக்கப்புறம் வந்துட்டு வளையல் அந்த மாதிரிலாம் போட்டு விடலாம். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் சரி கீழே போகலாமா அப்படின்ட்டு இப்போ 2 பேர் வரீங்க. எல்லாருக்கான உங்கள் மேலே தான். அவன் என்னப்பா அவங்க சின்ன மருமகளை பொத்தி வைக்கிறீங்களா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது
அது அவள் படிக்க போயிருந்தா அப்படின்லாம் சமாளிச்சிடுறாங்க. பாப்பாவுக்கு வந்துட்டு நேம் வைக்கிறது. ஸோ தாரா வந்துட்டு பாப்பாவுக்கு நீ தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்ல, நானா பெரியவங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட சொல்லி பேர் வைக்க சொல்கிறீங்க. தாரா கிட்ட என்னம்மா பேர் அப்படின்னு உங்கள் அப்பா கேட்கவும் கிட்ட வந்து ஏதோ நேம் சொல்லிட்டு போகிறா. அவரும் அப்படியே ஆச்சரியமாக அவரை பார்த்துட்டு வைங்கப்பா அப்படின்னு தாரா சொல்லுவோம். சரி அப்படின்ட்டு இப்போ அவரும் பேர் சொல்கிறார், மிருத்துலா ஸ்ரீ அப்படின்னு. அப்படியே உங்களுக்கு டிஎஸ்ஏ வந்தது. நீங்கள் இது வரைக்கும் கேட்டதில்லை எங்கள் அம்மா பேரை வை அப்படிலாம் சொன்னது கூட இல்லை. தாரா அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யும். உங்களுக்கு அப்படியே ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் நேம் ரிங் செரமனிலாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கேக் கட்டிங். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதும் ஜேகே வந்து அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு ஹாப்பியாக இருக்கியா அப்படிங்கிறான். நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், நீங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறான். நீங்கள் சாரி அப்படிங்கிறீங்க. எதுக்கு? என்ன இருந்தாலும் மிருத்துக்கும் நீங்களும் அப்பா, உங்ககிட்ட நான் கேட்டிருக்கணும் அந்த டைமில். ஐம் ரியலி சாரி, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, நான் நிறைய தப்பு பண்ணேன், அதெல்லாம் நீ மன்னிச்சில்ல, இது ஒன்று தானே, பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் யாருக்கு? நம்ம அண்ணனுக்கு தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சரியலாட்டியும் நானும் அதே தான் யோசிச்சிருப்பேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பக்கத்தில் உட்கார நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ பாட்டி தாத்தாலாம், நீங்கள் 2 பேரும் இப்படியே எத்தனை காலத்துக்கு இருப்பீங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் இங்கேருந்து அப்படியே எல்லாத்தையும் மறைச்சிட்டு எழுந்திரிச்சு போக, ஏன் தாத்தா அப்படி பண்ணுறீங்க, அவளுக்கு எப்போ விருப்பமோ அப்போ நாங்கள் பண்ணிக்கிறோம், இல்லையா நாங்கள் இப்படியே கூட இருக்கோம், உங்களுக்கு நாங்கள் இப்படி இருக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா சொல்லுங்கள், நாங்கள் யூகே கூட போயிடும், அவளை இனிமேல் கஷ்டமே படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, என்ன இவன் இப்படி பேசிட்டு போகிறான் அப்படிங்க. அவங்க அத்தை மாமா கூட அவங்க விருப்பப்படி இருக்கட்டும் விடுங்கப்பா, கேட்டால் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிடலாம், இப்போ யார் வந்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் மேலே வந்து அப்படியே பால்கனியில் நின்றுட்டுருக்க பின்னாடியே வந்து ஜேகே உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, ஓய் மலபார் என்ன அப்செட் ஆகிட்டியா அப்படிங்கிறீங்க. ஆனால் ஏன் என்னாச்சு, அவங்க சொன்னதெல்லாம் நினச்சிட்டு இருக்காத, பரவாயில்ல ஃப்ரீயாக விடு, நம்ம ஒன்றும் மேரேஜ் பண்ணிக்கணும். ஏன் சேட்டா, ஏன் உங்களுக்கு என்ன கட்டிக்க வேணாமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ கூட கட்டிட்டு தானே அடி நிற்கிறேன் அப்படிங்க. அது இல்லை சேட்டா, கல்யாணம் உனக்கு எப்போ தோணுதோ அப்போ பண்ணிக்கலாம். புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்க. அப்போ அதுக்கு கிஃப்ட் இல்லையா எத்த அப்படிங்கிறீங்க. ப்ளீஸ் டி அப்படின்ட்டு அப்படியே தூக்கிட்டு பெட்டில் போய் படுக்க வைக்கிறான். சேட்டா இது ஈவினிங் தான், பரவாயில்ல பேபி அப்படின்ட்டு இப்படியே அங்கே வர லவ் மேக்கிங் நடக்குது. அப்புறம் எல்லாரோடையும் நீங்கள் சகஜமாக ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. அப்போது ஒன் டே நீங்கள் வந்து பால்கனியில் எப்போ போல விட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஜேகே வந்தவனும், என்ன மலபார் தனியாக நின்றுட்டுருக்க அப்படின்னு வந்து ஹக் பண்ணுறான். நீங்கள் அவனை அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. எதை அப்படின்னு உங்களை ஆச்சரியமாக பார்க்குறான். என்னாச்சுடி மலபார், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம், பட் திடீர்னு அப்படிங்க தோணுச்சு அப்படிங்கிறீங்க. சரி வா, இந்த சந்தோஷமான விஷயத்த வீட்டில் எல்லாத்தையும் சொல்லுவோம், அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு கீழே கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்ல, அவங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ராஜாத்தி எப்படியோ ஒத்துக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரே ஒரு கண்டிஷன், என்ன, இவங்க 2 பேரும் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவங்க வேலை பக்கத்துக்கு வச்சுருக்கோம், அதே இதெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு இவங்க இங்கே இருக்கக்கூடாது, இவங்களை நாடு கடத்தி விட்டு திரும்பவும் எங்கேயாவது வந்து நம்ம கூடயே கெடுக்கிறதுக்கா அப்படின்னு பாடி கேட்குது. அதுக்கு என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் தான் இவங்கள இங்கேருந்து அனுப்பணும், என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாது. உடனே பாட்டி அப்படியே தாத்தாவை திரும்பி முறைச்சிட்டு, கேட்டுச்சா பேத்தி சொன்னது, ஒழுங்காக இவளுங்கள எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டு இந்த பக்கம் திருப்பி வராமல் ஆள் போட்டு பார்த்துக்க, எனக்கு அதுதான் இப்போ சொல்ல முடியும், இதுக்கு மேலே இவளுங்கனால ஏதாவது வந்துச்சு உன்னை தான் குழி தோண்டி பதப்பேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட. ஐயோ அப்படின்ட்டு இதுங்களை பெற்று தொலைஞ்சதுக்கு இதை வளர்த்து தொலைஞ்சதுக்கு நான் படுற பாடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவங்க அம்மா கறி என்னைக்கு பார்த்தாலும் அன்னைக்கு பிடிச்சி சனி அப்படின்னு தாத்தா புலம்பிக்கிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அங்கேருந்து கிளப்பி விட்டுடுறாரு. ஸோ அவங்க கண் பார்வையிலே, பட் இங்கே கிடையாது, வேறு எங்கேயோ கொண்டு போய் வேலைக்கு விட்டுடுறாரு, வேலை செஞ்சு தான் சாப்பிட்ணும், சொகுசாலாம் வாழ முடியாதுங்கிற மாதிரி அமுச்சு விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் மேரேஜுக்கு உங்கள் வீட்டில் எல்லாமே வந்து ரெடி பண்ணுறாங்க. அவன் ரூமில் அப்படியே பட்டு வேஷ்டி ஷர்ட்டுன்னு செம்மையாக ரெடி ஆகிட்டு உங்களை தான் வந்து பார்க்க வரான். அங்கே உள்ளவங்களாம், என்ன மாப்பிள்ளை சார் அதுக்குள்ளே அவசரமோ, உங்கள் பொண்ணு இன்னும் ரெடி ஆகலை சார் அப்படிங்க. ஆனால் சிரிச்சிட்டு, இன்னுமா ரெடி ஆகிற மலபார் அப்படின்னு கிட்ட வரான். நீங்கள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு அப்படிங்கிறீங்க. பார்க்கறதுக்கு சிம்பிள் மேக்கப்பில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அவனை பார்த்துட்டு கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறது தாராவோ, என்ன குழந்தனாரே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கா. ஐயோ அண்ணி ப்ளீஸ் அப்படிங்க. சரி வாங்கம்மா போகலான்னு அங்கே இருக்கிற கைரா சாராவை கூட கூப்பிட்டுட்டு அவங்க நகர்ந்துற அவங்களாம் கிண்டல் பண்ணிட்டு போக, நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அவனும் கிட்ட வந்து உங்களை அப்படியே பார்த்துட்டு, மேரேஜுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிஃப்ட் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் கையில் உள்ளதை அப்படியே காட்டுறான். வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்துருப்பால அதே ஹிப் செயின் தான், அதை நீங்கள் இங்கேயே விட்டு போயிருப்பீங்க. ஸோ இது என்னோடய கிஃப்ட்,
இது எப்போவும் நீ போட்டுக்கணும்னு ஆசைப்பட்றேன்டி ப்ளீஸ் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படிங்கிறீங்க. அவனே உங்களுக்கு அதை போட்டு விட்டு எப்பவும் போல் அப்படியே உங்கள் ஹிப்போட சேர்த்து ஒரு கிஸ்ஸு. நீங்கள் ஐயோ சேட்டா ஆரம்பிக்காதீங்க அப்புறம் நிப்பாட்ட மாட்டீங்க அப்படிங்கிறீங்க. ப்ளீஸ் டி ஒரே ஒரு டைங்க. இவ்வளோ நேரமாக மேக்கப் போட்டு இப்போ தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, பேசாமல் போங்க அப்படிங்கிறீங்க. கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்கேன், எனக்கு எதுவும் இல்லையா அப்படிங்க. நீங்களோ அவனை அப்படியே இழுத்து பட்டும் படாமல் லிப்பில் ஒரு கிஸ். என்னடி இது மிட்டாய் கொடுக்குற மாதிரி இத்தினூண்டு, எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு கிட்ட வர. நைட்டுக்கு தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், அது நைட்டு சொல்கிறேன். என்ன கிஃப்ட் இப்பயே சொல்லு அப்படின்னு அவன் ஆச்சரியமாக கேட்க, நைட்டு தான் சொல்லுவேன் அப்படின்ட்டுறீங்க. சரி அப்படின்ட்டு அவனும் அப்படியே வந்து மனவரையில் உட்காந்துருக்கேன். இப்போ உங்களை கூட்டிகிட்டு வராங்க அப்படியே ஜேகே. அடேங்கப்பா எப்படி இருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களே ரசிச்சிட்டு இருக்கான். ஒரு வழியாக அவங்களுக்கும் அவன் பக்கத்தில் போய் உட்கார வச்சதும் நீங்களும் அவனை சைட் அடிக்க அவங்கள சைட் அடிக்கன்னு மேரேஜும் முடியுது. அப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. அன்றைக்கி நைட்டு ஜேகே ரூமில் இருக்கான் உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு. நீங்கள் அப்படியே அண்ணன் நட போட்டு உள்ளே வந்ததும் ஜேகே வாடி வாடி அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை தூக்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. என்ன பண்ணணும், இந்த ரூமில் என்ன பண்ணுவாங்க அது தான் அப்படிங்க. இருங்க உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு தரேன்னு சொன்னேன், மறந்துட்டிங்களா அப்படிங்க. அட ஆமாம்ல என்னது, இரு சேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை மூடி அவன்கிட்ட நீட்ட. என்னடி இருக்குது ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்படியே கையை திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ப்ரெக்னென்சி கிட். ஈரா அப்படின்னு உங்களை பார்க்க நீங்கள் அப்படியே ஜெகே பார்த்து சேட்டா நீங்கள் அச்சாவ போகிறீங்க அப்படிங்கிறீங்க. அவனுக்கும் செம ஹாப்பி. எத்தனை மாதம் அப்படிங்கிறான். தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாறிக்க. சரி ஓகே 2 months தெரியுது அப்படின்னு அப்படியே வயிற்றில் சேர்த்து ஒரு முத்தம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, மிருத்துல்லா ஸ்ரீ மாதிரி ஒரு மதுஸ்ரீ அப்படிங்கிறான். எது அப்படின்னு பார்க்குறீங்க. ஓ அம்மா பேர் தானே அப்படிங்கிறான். மிருத்துலாங்கிறது வச்சுருந்தாலும் உங்களுக்கு சின்ன பிள்ளையில் கூப்பிட தெரியாமல் மதுன்னு கூப்பிட்டு நீங்கள் மதுஸ்ரீ தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேராக இருந்திருக்கும். மிருத்துலா ஸ்ரீங்கிறது அவங்க நேம் தான். ஃபஸ்ட் நீங்கள் மதுஸ்ரீன்னு தான் கூப்பிடுவீங்க, உங்களுக்கு 2 நேமே பிடிக்கும். ஸோ சொல்லியிருப்பீங்க. ஸோ அதை ஜேகே சொல்ல உங்களுக்கு அப்படியே கண்ணில் டீயர்ஸ் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களா. கண்டிப்பாக உனக்கு இந்த வாட்டியும் அத்தை தான் பிறப்பாங்க அப்படிங்கிறான். நீங்களும் சிரிச்சுட்டு நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன், என் அம்மா வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக பிறப்பாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது எனக்கு வாழ்நாளே மறக்க முடியாது கிஃப்ட் டி அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்து அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் சேட்டா தேங்க்யூ அண்ட் சாரி அப்படிங்கிறீங்க. நீ எதுக்கடி சாரி கேட்குற. இல்லை சேட்டா நான் எல்லார் மேலேயும் கோவமா ஒரு வருஷம் போயிட்டேன்னு எல்லாம் நினச்சிட்ருக்கீங்க. எனக்கு இங்கே யார் மேலேயும் கோவம் இல்லை. அந்த சுச்சுவேஷனில் யார் அப்படி இருந்தாலும் அப்படி தான் யோசிச்சிருப்பாங்க. எனக்கு உங்களோட குற்ற உணர்ச்சிலாம் போகணுன்னு தான் நினச்சேன். என்ன ஆமாம் நான் உங்ககிட்ட சகஜமாக அப்போவே மன்னிப்பு கேட்டதும் மன்னிச்சு ஏற்றுட்டு இருந்தேன்னா உங்களுக்கெல்லாம் இந்த பொண்ணை போய் இப்படி ஹர்ட் பண்ணிட்டோமேனு குற்ற உணர்ச்சியாக இருந்திருக்கும். என் தாத்தா பாட்டிக்கும் சரி அத்தை மாமாக்கும் அதுவே ஒரு மனசில் வருத்தமாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ நான் ஒரு வருஷம் உங்களை தள்ளி வச்சதுனால அதுக்கு தண்டனையாக நினச்சி இப்போ நீங்கள் அதான் தண்டனை அனுப்பிச்சிட்டோமேனு எல்லோரும் என்கிட்ட சகஜமாக பேசுகிறாங்க. அதுக்காக தான் அப்படி பண்ணேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல ஜேகேக்கோ என்ன சொல்கிறேன்னு தெரில. உங்களை அப்படியே இழுத்த லிப்பில் கிஸ் கொடுக்குறான். அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் வர உங்கள் லிப்பில் அது பட நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எந்த சேட்டா கரையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. கரையண்டா சேட்டா அப்படின்னு சொல்லி தொடச்சி விட்டீங்க. இல்லடி உன்னை நான் புரிஞ்சிக்கவே இல்லைல்ல அப்படிங்கிறான். அதெல்லாம் இல்லை, இந்த சேட்டா தான் என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எக்கி அவன் லிப்பில் கிஸ் பண்ண. குட்டிச்சி ரொம்ப கஷ்டப்படாத, நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ அவனுக்கு நீங்கள் சேட்டா அப்படின்னு வைக்கப்படுறீங்க. பேபிக்கு இதனால அப்படிங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சேட்டா அப்படிங்கிறீங்க. அது போதுமே அவ்வளோதான் தூக்கி போடு. அப்படியே லவ் மேக்கிங் நடக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஃபிலிக்ஸுக்கும் கைராக்கும் அதே மாதிரி ஹைஜின் சாராக்கும் கூட ஒரே இதில் வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னதும் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க. உங்களுக்கு இந்த டைம் ஊரை குட்டி அப்படியே பெருசாக கிராண்டாகவே வந்து வளகாப்பு பண்ணுறாங்க. ஜேகே பக்கத்தில் பட்டு வேஷ்டி சட்டையில் உட்காந்துருக்கான். நீங்களும் அப்படியே வந்துட்டு ட்ரெடிஷ்னல் லுக்கில் உட்காந்துருக்கா. இந்த சந்தனம்லாம் வச்சு வளையல் போட அப்படியே உங்களுக்கு கண்ணில் டீயர்ஸ் வருது. அப்படியே ஜேகே எதுக்குடி இப்போ ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு இருக்கான். இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு. உங்கள் தாத்தா பாடி கூட அப்படி தான் அவங்களுக்கும் என் பொண்ணுக்கு தான் இதெல்லாம் செஞ்சு பார்க்கல, என் பேத்திக்காக செஞ்சு பார்க்குறோன்னு அப்படியே ஆனந்த கண்ணீரோடு செய்ய தாராக்கும் ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கு நலங்களாக வச்சுட்டு தாராக்கு அப்படியே கிருகிரு வருது. சரி என்னாச்சு அப்படின்னு வந்து பிடிக்க மிருத்துலா ஸ்ரீயா அப்படியே பிடிச்சி அவன் தான் வச்சுட்டு இருந்தப்பா. ஸோ அப்படியே பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் அப்படியே தாராவை தூக்கிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு அங்கே வந்திருக்கவங்களுக்கும் தக்க டாக்டர் இருக்காங்க, அவங்க போய் செக் பண்ணிவிட்டு அட நல்ல விஷயந்தான், ஏற்கனவே ஒரு நல்லது நடந்துட்டுருக்கு, இப்போ அடுத்த நல்லது என்ன அப்படின்னு ஜெயோ பார்க்க ஒன்றும் இல்லை திரும்பவும் நீங்கள் அப்பாவாக போகிறீங்க. கேட்டதும் தாராக்கும் ஜெயோப்புக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். மெத்துமா வந்து தான் அப்படின்னு ஜெயோப்பை அப்படியே ஹக் பண்ணி பாப்பாவை கிஸ் பண்ண. அதே தான் தாரா சொல்கிறா. ஆமாம்
எல்லாம் என் பொருத்தமாக வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையும் பிடிச்சி இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சேச்சி பண்ணேன் அப்படிங்கிறீங்க. நீ தாண்டி மேஜிக்கல் கேர்ள், எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்காக வந்த ஏஞ்சல் ட்ரீ நீ வந்தது தான் எல்லாம் நல்லது நடக்குது அப்படின்னு அவங்க அப்படியே என்ன சொல்கிறது எமோஷ்னலாக பேசுறீங்க. ஆட ஒன்றும் இல்லை சேச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறீங்க. என்னாச்சு அப்படின்னு ஜேகே பயந்துட்டு உங்ககிட்ட வர, சேட்டா எனக்கு லைட்டாக வலிக்குது சேட்டா அப்படிங்கிறீங்க. ஐயோ டேட்டை பார்க்கவே இல்லையாடி நீ, அப்போ கிட்ட 2ன்னு சொன்னேன், அது மலையில் நனைஞ்ச டேட்டை விட்டு அப்படிங்கிறீங்க. சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் அடிச்சுட்டு ஐயோ எனக்கு இடுப்பு வந்துச்சு போல் அப்படிங்கிறான். அப்போ அப்படியே உங்களுக்கு பனிக்கோடு உடஞ்சி தண்ணி வரும் சேட்டா அப்படின்னு அவன் கையை இறுக்கி பிடிக்க அப்படியே பார்த்துட்டு இதுக்கு மேலே லேட் பண்ண முடியாது அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு இப்போ எல்லா குடும்பமே சேர்ந்து உங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே மதுஸ்ரீ பிறக்க அப்படியே தூக்கி வச்சு மதுஸ்ரீ அப்படின்னு ஜேகே ரொம்ப ஹாப்பியாக சொல்லிவிட்டு உங்ககிட்ட காட்டுறான். சொன்னல பாரு அத்தை அப்படின்னு சொல்லி காட்டுறான். நீங்களும் அதுமா அப்படின்னு ஹாப்பியாக அப்படியே ஓர்கிட்ட கிஸ் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்க. இப்போ உங்களை வளர்த்த தாத்தா படிப்பாங்களே, ஸோ உங்கள் அம்மாவை வளர்த்தவங்க அவங்களையும் வர வச்சுருக்கீங்க, அவங்களும் உங்களோடய இருக்க சொல்லி கம்பல் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு குழந்தை கிடையாது, ஸோ அதனால் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஸோ எல்லாருமே இப்போ ஒன்றா தான் இருக்கீங்க. இப்படியே எப்பிலாக் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு இப்போ மறுபடியும் நேர மாதம் வயிற்றோட அப்படின்னு எனக்கு ஜேகே இப்போ கேம் விளாண்டே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களை மறைக்கிறோம். ஆமாம் அப்படின்னு நீங்கள் பேட்டோடு நிற்க நான் பிடிவாதம் பிடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை மறைக்க, நான் என்னடா பண்ணேன் அப்படியும் பாட்டிக்கணும் அப்படிங்க. அவங்களும் என்ன கிளவா என்னை பற்றி சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி மறைக்கா, ஒன்றும் இல்லடி அம்மா புகழ் தான் பாடிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் நான் கிரிக்கெட் ஆடியே தருவேன் நிற்க மற்றவங்களையும் கூப்பிட்டு வச்சுட்டு டார்ச்சர் பண்ணி இப்போ வந்துட்டு நம்ம கைராக்கும் ஃபிலிக்ஸுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு ட்வின்ஸ். நீங்கள் கூட இப்போ ப்ரெக்னென்ட் ஆக்கி உங்களுக்கும் ட்வின்ஸுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஜேகே ரொம்ப பயந்துக்கிறான், இவன் அடங்கவே மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி. தாராவுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பையன் பிறந்திருப்பான், ஹைஜனுக்கும் ஒரு பையன். ஸோ வந்துட்டு இந்த குட்டீஸ் எல்லாம் வந்து பாட்டி தான் வச்சு மேய்ச்சிட்ருக்கு. அவங்க பாட்டியும் அவங்க 2 பாட்டியுமே வந்து வச்சு ஒன்றா தான் பேசிட்டு அப்படியே குட்டீஸ் எல்லாம் வச்சுட்ருக்க. தாத்தா 2 பேர்த்தையும் அம்பையரை வச்சு கேம் விளாண்டுட்ருக்கீங்க. இங்கே பாய்ஸோ பயந்து பக்குன்னு இருக்காங்க. நீங்கள் அப்படி நேர மாதம் வயிற்று வச்சுட்டு ஓடுறது பார்க்க, ஏன்டா அவன் பொண்டாட்டி அடங்கவே மாட்டாளாங்கிற மாதிரி ஜெயம் கேட்க, பார்க்குறீங்களா எங்கேயாச்சும் சொன்ன பேச்சு கேட்குறாளான்னு, பா குட்டி ராட்சசி படுத்தி எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ மது டாடி அப்படின்னு வருது. என்ன சொல்லும் உன் மம்மி படுத்துகிற பார்த்தாலும் நீ வேறையா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க, டாடி என் சுச்சா வருது அப்படின்னு சொல்லுது. சரிவா அப்படின்னு ஜேகே அப்படியே தூக்கிட்டு போக, நீங்களோ இப்போ ஓடாதடி ரன்னலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போக, அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களோ ரன் ஓட தான் செய்கிறீங்க, அடங்கவே மாட்டேங்கிறீங்க. அப்போ லைட்டாக ஸ்லிப் ஆகி கீழே விழுக போக கரெக்டாக அப்போ ஃபிலிக்ஸ் ஒரு பக்கம் ஜெயோப் ஒரு பக்கம் டக்குன்னு உங்களை பிடிச்சி, எம்மாடியோ இந்த வயத்தை வச்சுட்டு ஓடாதானே கேட்குறியோ, ஏதாவது ஒன்று கிடக்கணும்னாச்சும் உன் புருஷனுக்கு அவன் பதில் சொல்கிறது அப்படின்னு கரெக்டாக அப்போ ஜேகே வந்துடுறான். என்னாச்சு அப்படின்ட்டு வர ஸ்லிப் ஆகிட்டா, இதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் ஜேகேவை அப்படியே பாவமாக பார்க்க, இப்படி மூஞ்ச வச்சே நான் ஏமாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சேட்டா கேம் விளாடு, எந்த நீங்கள் என்கிட்ட சொல்லி யார் சீக்கிரமாக தோக்குறவங்க அவங்க சொல்கிறத கேட்கணும்னு சொல்லியிருக்குல்ல, தானே கேம், ஒழுங்காக வாங்க எஸ்கேப் ஆக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்து திருப்பி விளையாடாறீங்க. அப்போது கரெக்டாக ஒரு பாலில் 6 அடிக்கணும். நீங்களும் இப்போ 6 நம்ம அடிக்க முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் தாரா பார்க்க, ஏதாவது ஐடியா பண்ணுவோம் அப்படின்ட்டு 4 கேர்ள்ஸும் சேர்ந்து பேசிக்கிட்டீங்க. வேறு வழியே இல்லை, அவங்கவுங்க புருஷனை அவங்கவுங்க எப்படியாச்சும் கைக்குள்ளே வச்சுக்கணும், அப்போ தான் வந்துட்டு நம்ம 6 அடிக்க முடியும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் ஓட்ட மாதிரி நீங்கள் அதான் 6க்கு தான் எய்ம் பண்ணி அடிக்கிறீங்க. அது போகிறதுக்குள்ளே பிடிக்கிறதுக்கு பாய்ஸ் ஓடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நான் ரன் ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரி நகராஜேக்கே உங்களை ஓட விடாமல் சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு பிடிச்சி நீங்கள் அவனை லாக் பண்ணிக்கிறீங்க. கண்ணை காமிக்கதும் இப்போ தாராவோ அப்படியே ஜேவோ இப்போ டக்குன்னு பின்னாடிலேருந்து ஹக் பண்ண, என்னடி இங்கே போய் ஹக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்கான். அப்போ கைராவோ டக்குன்னு கீழே விழுகிற மாதிரி விழுந்ததும் அப்படியே ஃபிலிக்ஸ் என்னாச்சு அப்படின்னு அவளை தூக்கி விட வந்தவனை இழுத்து மேலே போட்டுக்கிறான். ஃபிட்ரி அப்படின்ட்டு ஹைஜனும் அட பாவீங்களா எல்லோரும் லாக் ஆகிட்டிங்களா, நான் மட்டும் தான் இருக்கேனா, இருங்கடா இந்த பாலை பிடிச்சி ஆக்கிற இவளை அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சாராவோ அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்னு காலை தட்டி விட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான். அவனும் அடியே ஃபிட்ரி பாலை பிடிக்கணும்டி அப்படின்ட்டு, பாலை பிடிச்சி என்ன பண்ண போகிறீங்களா அப்படின்னு, ஆமாம் இல்லை என்ன பண்ண போகிறேன், அதுக்கு ஒன்றை தள்ளிட்டு போனாலும் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவனும் மயங்கிறான். இங்கே பாட்டியும் தாத்தாவும் தலையில் அடிச்சுக்காது குறையா இருக்கா. மதுஸ்ரீயும் மிருதுலாஸ்ரீயும் தான் அப்பா அம்மா அப்படின்னு கத்திட்டு இருந்தவங்களோ என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதை விட ஃபிலிக்ஸ் குழந்தைங்களும் சரி, ஹைஜன் பையனுக்கு குட்டீஸ் ரொம்ப அதுங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல, எல்லாம் பேன் பார்த்துட்ருக்க. இங்கே பாலோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி 6 லைன் போயிது அப்படின்னு கத்திட்டு இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் பாய்ஸை விட அவனுங்களோ அடிப்பாவீங்களா இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு சொல்ல, எது
சீட்டிங்? நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இனிமேல் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். 1 வீக்குக்கு நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஐயோ, ஏற்கனவே இவளுங்க சொல்கிறதா கேட்குறோம், நம்ம புதுசாக சொல்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஹைஜன் புலம்ப சாராவோ என்ன அப்படின்னு முறைக்கா. ஒன்றும் இல்லடிமா அப்படின்னு சொல்லிடுறான். எல்லோரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. ஜேகேவோ இவளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்த நீங்கள் ஓடுறீங்க. விழுந்து வாரிடாதடி சொல்லும் போதே அப்படின்னு போய் ஒரு இடத்துல மரத்தை பிடிச்சி நிற்க. என்னடியாச்சு, இதுக்கு தான் சொன்னால் கேட்குறியா அப்படின்னு கிட்ட வரான். வயிறு வலிக்குது ஜேகே அப்படிங்கிறீங்க. ஆமாம்ல, உனக்கு நேரம் மாதம் வலி வந்துடுச்சு போல் அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷம் மறுபடியும் கார்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. ஜேகேக்கும் நிற்க முடியல, நடந்துகிட்டே என்னாச்சும் என் தங்க தாங்க மாட்டாளே அப்படின்னு. அப்போ ஜெயோப் அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு, அப்போனா நீ இந்த வேலையை பார்க்காம இருந்திருக்கணும், அட சும்மாறா நீ வேற அப்படின்ட்டு அவன் பதட்டமாகவே நிற்க. மதுஸ்ரீ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரா. மம்மிக்கு ஒன்றும் இல்லைடா, உங்களுக்கு குட்டி தம்பிங்க வர போகிறாங்க, அதான் மம்மி உள்ளே இருக்காங்க, இப்போது 2 குட்டி தம்பியோடு வெளியே வருவாங்க பாருங்கள். சொல்லிகிட்டு இருக்கும் போதே பேபி பிறந்தது. அதே அவன் எதிர்பார்த்த மாதிரியே 2 பிரின்ஸ் அப்படியே தூக்கிட்டு வந்து, சார் உங்களுக்கு பையன் பிறந்திருக்கு, அதுவும் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டேன். அப்படியே ஜேகேக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. மொத்த ஃபேமிலியும் ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்காங்க. அவங்கள வார்டுக்கு மாற்றணுன்னா எல்லோரும் அவங்கள வந்து பார்த்துட்டு பேபிஸையும் பார்த்துட்டு போகிறாங்க. ஜேகே அவங்க பக்கத்தில் அப்படியே மதுஸ்ரீயோடு வந்து உட்கார. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறான். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தோத்துட்டீங்க அப்படிங்கிறீங்க. அவனும் அடிப்பாவி நீ இந்த மார்க்கலையா, சொன்னதெல்லாம் செய்யணுன்றீங்கல்ல, செய்யுங்க. சரிடி செய்கிறேன், என்ன பண்ணணும் அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை சேட்டா, நீங்கள் இப்போல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, எங்கள் கூட 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணணும். அடைச்சா இதுதானா 1 வீக்குண்ணா, 1 மந்த்து இல்லை 1 இயர், நீ எங்கேயும் போகிறதால நீ என் பிள்ளைங்க அதை தாண்டி எனக்கு முக்கியம் அப்படிங்கிறான். நீங்கள் ஹாப்பியாக அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு அவங்க லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். இப்படியே எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்கடா. இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.